पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽद्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। नारायण 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 नारायण। यस्य निःश्वसितं वेदाः यो वेदेभ्योऽखिलं जगत् निर्ममेतमहं वन्दे विद्यातीर्थमहेश्वरम्। नारायण नारायण नारायण। எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேகத்துல முதலாவது பிரகரணம், பிரமாண பிரகரணம். இதுல மூணாவது டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கோம். விவிதிஷா சந்நியாசம் முடிச்சு, வித்வத் சந்நியாசம் முடிச்சு, இப்போ ஜீவன் முக்தி ஸ்வரூபம் அப்படின்னு மூணாவது டாபிக் வந்திருக்கும். இந்த மூணாவது டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன விசேஷம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது, வேற எங்கேயும் காண கிடைக்காதது வந்து பார்த்தீங்கன்னா சாதனா பிரக்ரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரந்தத்துல நல்லா சொல்லுது. நல்லா தெரிஞ்சுக்கணும், நமக்கு சம்சாரம் எங்க அறியப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்சாரம் நமக்கு அறியறதுக்கான சாதனம், சுகதுக்க போக சாதனம் அப்படின்னா இந்த மனசு. இந்த மனசுன்றது சித்தம்ன்றது ரெண்டும் ஒண்ணுதான். இந்த மனசுன்ற சித்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சம்சாரத்திற்கு காரணம். அமிர்த பிந்து உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா மந்திரம் இருக்கு. மனமேவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ பந்தாய விஷயாசக்தம் முக்தியை நிர்விஷயம் ஸ்மிருதம் அப்படின்னு ரொம்ப தெளிவான மந்திரம் இருக்கு. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், நமக்கு சம்சார பந்தம் எங்கிருந்து உண்டாகுது அப்படின்னா மனசுல இருந்து தான் உண்டாகுது. இந்த மனசு வேக்கப்பான மாத்திரத்துல என்ன ஆகுது அப்படின்னா, காலையில வேக்கப்பான மாத்திரத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல என்னெல்லாம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தி வேக்கப்பாகுது. புத்தி மனசு எல்லாத்தையும் ஒன்னாக்கிருங்க, அந்த கரணம். இந்த அந்த கரணம் வேக்கப்பான மாத்திரத்துல அதுல என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா அகங்காரம் வந்துருது. நமக்கு
நான் அது வரைக்கும் நல்லா நிம்மதியா இருந்தேன். காலையில வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்னு ஆரம்பிச்சோம். ஐயோ கிளாஸ் இருக்குல்ல இன்னைக்கு நவமி ஆச்சு, ஆஹா நேற்று லீவ் விட்டு ஃப்ரீயா இருக்கும், இன்னைக்கு நவமி கிளாஸ் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கருத்துருத்துவம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்துடும். 6:30 மணிக்கு கிளாஸ் இருக்கு அப்படின்னு ஒரு எப்போ லீவா இருக்கும் போது நம்ம என்ன பண்றோம், ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்கும். அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் இருக்கு காலையில அப்படின்னும் போது எல்லாத்தையும் அர்ஜென்ட்டா பண்ணணும் அப்படின்னு ஒரு மனநிலை வந்துருது. ஏன், எனக்கு ஒரு ரோல் இருக்கு, எனக்கு ஆச்சாரியார், நான் பாடம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு எனக்கு ஒரு ரோல் இருக்கு. அப்போ முதல்ல அகங்காரம் வந்துருது, நான் சன்னியாசி அப்படின்ற அகங்காரம் வந்துருது. வேக்கப் ஆனோன்னு புத்தி அகங்காரம், மனசு வேக்கப் ஆயிடுது, அப்புறம் இந்திரியங்கள் வேக்கப் ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வேக்கப் ஆகும்போது மனசு எப்ப வேக்கப் ஆச்சோ, இந்திரியம் இது அகங்காரம் வேக்கப் ஆனோன்னு நான்றது வேக்கப் ஆயிடுச்சு, நான் சன்னியாசி பாடம் படிச்சு கொடுக்கணும்னு. மனசு வேக்கப் ஆனோன்னு இமீடியட்டா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ இன்னைக்கு காலையிலேயே இவ்வளவு ஸ்வெட்டிங் ஆகுது, இந்த கிளைமேட் இப்படி இருக்கு, மோசமா இருக்கு அப்படின்னு முதல்ல துக்க அனுபவம் உண்டாகுது. நல்ல பிரீஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆஹா சூப்பரா இருக்கே, நல்ல கிளைமேட் ஆச்சு இன்னைக்கு அப்படின்னு சுக அனுபவம் உண்டாகுது. இந்த மனசு வேக்கப் ஆனோன்னு சுக துக்கம் வந்துடுது. கூடவே வந்து பாத்தீங்கன்னா கொசு கடிச்சதுன்னா அவ்வளவுதான், மம்பா போயிடும். கொசு கடிச்சது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா டெங்கு வந்து மலேரியா வந்து ஏதாவது வந்து செத்து போயிடுவோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா கொசு வலையை ஒழுங்கா கட்டணும். 2-3 கொசு உள்ள வந்துருச்சு. கொசு வலை வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார 2 கொசு வந்துருச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா ராத்திரி ஃபுல்லா கடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. கடிச்சா என்ன ஆகும், டெங்கு வந்து மலேரியா வந்து ஒருவேளை டும் டக்குன்னு ஏதாவது நடந்தோம் அப்படின்னு ஒரு ஆலோசனை மனசுக்குள்ளார பயமும் வந்துருச்சு. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகம் துக்கம், அதுக்கப்புறம் நல்ல காத்து மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுகத்துக்கு மேல வந்து ஒரு ராகம், அதுக்கப்புறம் கெட்ட கொசு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு துவேஷம், அதுக்கப்புறம் மரணம் வந்துருமோ அப்படின்னு ஒரு மரண பயம். இது எல்லாம் எப்ப வேக்கப் ஆகும்போது தான் வருது அப்படின்னா மனசு வேக்கப் ஆனதுக்கு அப்புறம் இது எல்லாம் வந்துடும். அப்ப நமக்கு நல்லா தெரியணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் கிளேஷ ரூபம் அப்படின்னு பேர். கிளேஷம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா துக்கப்படுத்துகின்றவை. கிளிஷ்யந்தி தி கிளேஷாஹா, நம்மளுடைய சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா துக்கப்படுத்துறது, சஞ்சலப்படுத்துறது, இந்த 5 விஷயங்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் எது அப்படின்னு கேட்கும்போது அவித்யா. அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேஷாம். அவித்யா அஸ்மிதான்ற அகங்காரம், ராகம் விருப்பு, துவேஷம் வெறுப்பு, அதுக்கப்புறம் மரண பயம். இது கூட வந்து பாத்தீங்கன்னா வேற என்னெல்லாம் ஆட் ஆகுது, நான் கர்த்தான்ற தன்மை, நான் போக்தான்ற தன்மை, அதுக்கப்புறம் சுகம் துக்கத்தை அனுபவிக்கிற தன்மை, இது எல்லாம் ஆட் ஆயிருக்கு. ஆட் ஆனதுக்கு பிறகு இதுக்கு பேர் தான் சம்சாரம் அப்படின்னு பேர். இந்த கிளேஷங்கள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நிவாரணம் அடையிறது எதுவோ, நிவாரணம் தான் டெய்லி நம்ம அடையிறமே சுவாமி, தூக்கத்துல எதுவுமே இல்லைல்ல, இது எதுவுமே இல்லையே. அந்த இடத்துல அகங்காரம் இல்லை தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்த்தத்துவம் இல்லை, தூக்கத்துல போக்திருத்துவம் இல்லை, தூக்கத்துல வந்து சுகம் இல்லை துக்கம் இல்லை, பேரானந்தமா ஆனந்தமா தூங்கணும், துவைத்தம் இல்லை, அந்த இடத்துல எந்த துவைத்தமும் இல்லை, தேகம் இல்லை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இல்லாம தானே சுவாமி இருக்கும் அப்படின்னா, ஆமா இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அங்க என்ன இருக்கு அப்படின்னா காரணமா இருக்கிற அவித்யா அந்த இடத்துல இருக்கு. ஒன்னும் தெரியல நம்ம சொல்றோம்ல, அது காரணம், காரண சரீரம் அப்படின்னு பேரு. காரண சரீரம்னா என்ன அர்த்தம், ஒன்னும் தெரியலன்னு சொல்லக்கூடிய அவ்யக்தம், அவ்யாக்கிருதம், மாயா, அது மட்டும் இருக்காங்க. அதனால டெய்லி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பேக் டு பெவிலியன், திரும்ப திரும்ப இந்த சம்சாரத்துக்கு வந்துகிட்டே இருக்கிறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அவித்யாவும் வந்து பாத்தீங்கன்னா முழுசா நீங்கிறது எதுவோ, அப்ப மூல காரணத்தோட வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கிளேஷங்கள் மூல காரணத்தோடு நிவாரணம் அடைஞ்சது அப்படின்னா அதுக்கு பேரு ஜீவன் முக்தி அப்படின்னு பேரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தூக்கத்துல இருக்கிற அவித்யாவும் ஒருத்தருக்கு இல்லாம போச்சு அப்படின்னா அந்த இடத்துல வெறும் யார் இருப்பா, தான் மாத்திரம் இருக்கிறது, அது பேர் தான் ஜீவன் முக்தி அப்படின்னு பேரு. சரி, இந்த இது வந்து பாத்தீங்கன்னா யார் யாருக்கு உண்டாகும் அப்படின்னு கேள்விகள்லாம் கேட்டு ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா பூர்வபக்ஷி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சொல்லியிருந்தான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் சித்தத்தோட தர்மங்க. அப்ப சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த தாட் ஃப்ளோன்றது வந்து நம்ம பிறந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு விவரம் தெரிஞ்சது வந்து இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா சதா ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த பஞ்ச கிளேஷங்கள்னு சொல்லக்கூடிய தாட் ப்ராசஸ், எல்லா தாட்டையும் இந்த 5 கிளேஷங்களுக்குள்ளார கொண்டு வந்துடும். இந்த 5 தான், ஒன்னு சுகம், இன்னொன்னு துக்கம், இன்னொன்னு வந்து ராகம் துவேஷம், இதுக்கப்புறம் மரண பயம். பயம் எல்லாத்தையும் மரண பயத்துல கொண்டு வந்துடும், எல்லாம் பயம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அகங்காரம், அதுக்கப்புறம் ஒரு மோகம், அவித்யான்ற ஒரு மோகம், எப்பவுமே ஒன்ன வேற ஒன்னா பாக்குறது, தப்பு தப்பா பாக்குறது,
தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிறந்ததுல இருந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து இந்த மனசு சதா போயிட்டே இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா என்ன சாமி பண்றது, நீக்க முடியுமா அப்படின்னா ஆத்தியந்த நிவர்த்தி அப்படின்னு பேரு. அது முடியவே முடியாது, முற்றிலும் நாசம் பண்றதுன்றது முடியாது. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வேதாந்தத்திலையும் சரி யோகத்திலையும் சரி நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இந்த சித்தத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றோம் அப்படின்னா, முதல் யோக அபியாசத்து மூலமா காரிய நாசத்தை மட்டும்தான் நாம் செய்கிறோம். அப்ப பிரிச்சுக்கணும். சித்தம்னு சொல்லக்கூடியது ஒரு லேண்ட் மாதிரி. இந்த லேண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன விளையுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேண்டுனா இது அவித்யா கஷேத்திரம் உத்தரேஷாம்னு ஒரு சூத்திரம் இருக்கு யோக சூத்திரத்துல. அவித்யா தான் லேண்டு, இல்லைன்னா சித்தம் தான் லேண்ட் அப்படின்னு சொல்லுங்க. ரெண்டும் ஒண்ணுதான். நல்லா வந்து பாத்தீங்கன்னா சித்தத்தையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா அவித்யா, ரெண்டும் ஒண்ணு. மனசுன்றதுதான் அவித்யா. மனசுக்கு அந்நியமா அவித்யா என்று ஒன்றில்லை அப்படின்னு விவேக சுடாமணி 169வது ஸ்லோகத்துல ரொம்ப தெளிவா சொல்லுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மனசோ எதிரிக்தா அவித்யா அஸ்தி. அவித்யான்னு ஒண்ணு மனசுக்கு அந்நியமா வேற ஒண்ணு இல்லவே இல்லை. அப்ப இந்த மனசு தான் வந்து பாத்தீங்கன்னா இதை என்ன பண்ணணும், மனசுன்றது காரணம் இல்லைன்னா அவித்யா காரணம். அதுல இருந்து உண்டாகக்கூடிய காரியங்கள் எது அப்படின்னா இந்த கிளேஷங்கள்னு சொல்லக்கூடிய மனோவிருத்திகள் எல்லாம் கிளேஷங்கள். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மூல காரணத்தை முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அபியாசத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நீக்க முடியாது. என்ன பண்ணணும், காரிய நாசத்தை செய்ய வேண்டும். விருத்திகளை வந்து பாத்தீங்கன்னா நிரோதம் செய்ய முடியும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா முக்கியம். கீதாச்சாரியரும் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் கேள்வி கேட்டதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்றாரு. கீதாச்சாரியரும் நீ வந்து இதை அடக்கவே முடியாது, வாயு மாதிரி துஷ்கரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் சொல்றான். அதுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு 6வது அத்தியாயத்துல, ஆமாப்பா நீ சொல்றது கரெக்டு தான், ஆனா வந்து பாத்தீங்கன்னா அசம்சயம் மகாபாகோ மனோ துர்நிகிரகம் சலம். நீ நினைக்கிறது வந்து கரெக்டு, ரொம்ப சந்தேகமே இல்லாம இந்த மனசை அடக்கிறதுன்றது, விருத்தி இல்லாம சூன்யமாக்குறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆனா வந்து முடியாது அப்படின்றது இல்ல, உபாயம் இருக்கு. என்ன உபாயம் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அபியாசேன கௌந்தேய வைராகியேனச்ச கிரஹ்யதே. வைராகியத்தினாலையும் அபியாசத்தினாலையும் இந்த மனதையோட விருத்திகளை வந்து பாத்தீங்கன்னா நிரோதம் செய்ய முடியும், சூன்யம் பண்ண முடியும். இந்த மனசுல இருக்கிற விருத்திகளை எல்லாத்தையும் சூன்யம் பண்ணா அந்த மனசு எப்படிப்பட்டதாயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அமனீபாவம் அப்படின்ற நிலையை அடைஞ்சிடும். அந்த அமனீபாவத்தை அடைஞ்சிச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மோக்ஷம், அதுதான் ஞானம், அதுதான் மோக்ஷம் அப்படின்னு உபனிஷதங்கள் அமிர்த பிந்துல இருக்கு நிறைய உபனிஷதங்கள் சொல்லுது. மாண்டிக்ய காரிக்காவும் அதையே தான் சொல்லுது. அப்ப வந்து கேள்வி வந்து பாத்தீங்கன்னா வருது, மனசை நாசம் பண்ண முடியுமா? நான் கண்டிப்பா நாசம் பண்ண முடியும். எப்படி? திரவத்தன்மை வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ஜலத்துல மண்ணை மிக்ஸ் பண்ணி வச்சீங்கன்னா அது ஜலம் ஓடாம அணை கட்டுற மாதிரி வச்சீங்கன்னா தண்ணி ஓடாம நிற்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அக்னியில உஷ்ணத்தை வந்து பாத்தீங்கன்னா சந்திரகாந்தமணி கையில வச்சுக்கிட்டோம்னா அப்ப என்ன ஆகுது, அக்னி வந்து பாத்தீங்கன்னா சூடு தெரியாது. அதே மாதிரி அக்னியை கட்டக்கூடிய மந்திரங்களை பிரயோகம் பண்ணோம் அப்படின்னா அக்னியை கையிலேயே வச்சுக்கிட்டாலும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அக்னி சூடாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னும் போது என்னோட குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா ராமானுஜ சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல உபாயத்தை வந்து சொல்லுவார். ஓங்காரேஸ்வரில் எங்க குரு ஆசிரமம் வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேச ஓங்காரேஸ்வரில் நர்மதா கரையில இருக்கு. சுவாமி இருக்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டேம் இப்போ வந்து டேம் கட்டிட்டாங்க, ஓங்காரேஸ்வர் டேம்னே பேரு. கோயிலுக்கு பக்கத்திலேயே ஓங்காரேஸ்வர் ஜோதிர்லிங்கம் பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கரையில தான் அந்த டேமோட கரை தான் கோயில் இருக்கு ஜோதிர்லிங்கம். எங்களது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் தள்ளி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி அந்த நதியோட இதுல ஆசிரமம் இருக்கு. சுவாமி இருக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா அந்த டேம் வந்து பாத்தீங்கன்னா கட்டினாங்க. அப்ப சுவாமி வந்து பாத்தீங்கன்னா இந்த டேமை பார்த்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு வந்து சொல்லுவார். டேம் கட்டுறது எப்ப கட்டுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மழை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா டேம் கட்ட மாட்டாங்க. மனசுல நல்லா புரிஞ்சுங்க. அதே மாதிரி இந்த மனோவிருத்திகளை நீக்கணும் அப்படின்னு யாராவது ட்ரை பண்றீங்கன்னா ஆத்தோட தண்ணியோட ஃப்ளோ மாதிரி இந்த மனோவிருத்திகள். இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா உலக விவகாரங்கள்ல அதிகமா ப்ரோக்ராம் அது இதுன்னு நிறைய கமிட்மெண்ட், நிறைய பிஸ்னஸ், ஊர் அங்க போறது இங்க போறது எல்லாம் பண்ணிக்கிட்டு இந்த மனசை வந்து நிரோதம் பண்றது முடியாது. மழை காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணியை நிரோதம் பண்ற மாதிரி பண்ண முடியாது.
அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டேம் கட்டுறவங்க எப்ப செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா வந்து பாத்தீங்கன்னா மான்சூன் டைம் முடிஞ்சு ஒரு 3-4 மாசமானோன்னு அந்த மலையோட வெள்ளம்லாம் வந்து பாத்தீங்கன்னா வடிஞ்சு ஒரு நார்மல் ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரியில ஒரு நார்மல் வந்து பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சு. இந்த நார்மல் ஃப்ளோ வந்து பிப்ரவரியில வர ஆரம்பிச்சதுன்னா அப்ப டேம் வந்து பாத்தீங்கன்னா கட்ட ஆரம்பிப்பாங்க. அப்பவும் தண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்துல ஃப்ளோ போயிட்டு இருக்கும், அப்பவும் கட்ட முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கேனல் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஆத்து தண்ணியை டிவைட் பண்ணி ஒரு தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேனல் வெட்டி ஆத்து தண்ணியை வந்து டைவர்ட் பண்ணுவாங்க. ஓங்காரேஸ்வரில் என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய இது இருந்துச்சு. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஓங்கார பர்வதம் அப்படின்னு ஒரு பர்வதம். அந்த தண்ணி அந்த இவங்க டேம் கட்டுற இடத்துல என்ன ஆச்சுன்னா, இவங்க அந்த தண்ணியை திருப்பவே வேணாம். அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அங்க ஏற்கனவே ஒரு கேனல், ஒரு ஆறு, காவேரி அப்படின்னு பேரு. அந்த மலையை சுத்திட்டு போற ஆறு காவேரி. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க தடுத்தோன கேனல் ஏற்கனவே இருக்கிறதுனால அந்த பக்கம் நதி வந்து பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டு போக ஆரம்பிச்சு. ஒரு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் ஜலம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், அந்த காவேரின்ற அந்த மலையை சுத்திக்கிட்டு போய் திரும்ப பழைய ஃப்ளோ போயிடும். இந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா டேம் வந்து பாத்தீங்கன்னா கட்ட ஆரம்பிச்சாங்க. அப்போ பிப்ரவரியில இருந்து ஜூன் மான்சூன் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து டேம் கட்டுறதும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு கேனல் வெட்டுற மாதிரி நம்மளோட இதுல வந்து என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏக்க தத்துவ அபியாசம் அப்படின்னு ஒண்ணு பேர். உபாயம் என்னது, இந்த மனசை எடுத்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா கை வச்சு இது பண்ண முடியாது. கொதிக்கிற இதுல வந்து அக்னியில கை வைக்கிற மாதிரி மனசெல்லாம் நிப்பாடுறதுக்கு ட்ரை பண்ணீங்க, ஃப்ளட்டில் அடிச்சுட்டு போயிடுற மாதிரி போயிடுவோம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போது ஒரு கேனல் வெட்டி அந்த தண்ணியை வந்து ஒரு ஃப்ளோவை திருப்புற மாதிரி இந்த மனசோட விற்த்திகளை வந்து பாத்தீங்கன்னா ஒரே தத்துவத்துல ராம 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 ஓம் 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 இது மாதிரி ஓங்காரத்திலேயோ இல்ல ராமராம மந்திரத்திலேயோ இல்ல ஓம் நம சிவாயிலையோ ஏதாவது ஒரு ஏக்க தத்துவத்தை சதா இந்த மனசுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோயில் யானைக்கெல்லாம் தெரியும் உங்களுக்கு. கோயில் யானை என்ன பண்ணும் அப்படின்னா கையில வந்து ஒரு சங்கிலியை கொடுத்துருப்பாங்க. நீங்க எங்கேயாவது கோயிலுக்கு பக்கத்துல போனீங்கன்னா எல்லா இதுலயும் அது என்ன பண்ணும், அந்த சங்கிலியை பிடிச்சிக்கிட்டே இப்படி இப்படி ஆட்டிட்டு இருக்கும். ஒருவேளை அந்த சங்கிலியை கொடுக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மயிலாடுதுறையில ஒரு இளவரசி ஒண்ணு இருக்கு, யானை ஒண்ணு இருக்கு, யானைக்குட்டி. இப்ப இருக்கான்னு தெரியல, மாயவரம் கோயில் அருமையான ஒரு யானைக்குட்டி இருக்கு. ஐயோ அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இளவரசி அது என்ன பண்ணும், ஊர்ல டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஊர் சுத்திட்டு வரும். ஊர் சுத்திட்டு வந்துச்சு அப்படின்னா இந்த கை சும்மாவா இருக்குமா, யானையோட கை என்ன பண்ணும், இந்த கடையில கை விட்டு இதை எடுக்கும், அந்த கடையில கை விட்டு அதை எடுக்கும். போற வரவனெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சி தள்ளும். ஒரு குட்டி யானை இருந்துச்சு, இப்ப பெருசா இருக்கு யானை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த யானை குட்டி வந்து பாத்தீங்கன்னா போற வரவங்கள்ட்ட எல்லாம் வம்ப எடுத்துக்கிட்டு அங்கங்க கையெல்லாம் சும்மா வச்சுக்காம துந்தி கையிலான வந்து பாத்தீங்கன்னா எதையா பண்ணிட்டு இருக்கும். இப்ப நீங்க அந்த யானையோட கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு குச்சியை கொடுத்துருவாங்க, இல்லைன்னா ஒரு சங்கிலியை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா இப்படியே ஆட்டிக்கிட்டே வேற எங்கேயும் வேற எதையும் பண்ணாது. அதே தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 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 தாட் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளே செலக்ட் பண்ணி எப்படி கேனல் வச்சு அந்த தண்ணியை ஒரு பக்கம் ஃப்ளோ பண்றோமோ நம்ம விருப்பப்பட்டபடி, அதே மாதிரி இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம், ஏதாவது ஒரு தத்துவத்துல ஒரே தாட்ல ரிப்பீட் ஆகுற மாதிரி பண்றதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஏக்க தத்துவ அபியாசம் பேர். யோக அபியாசத்துல முதல்ல என்னது ஏக்க தத்துவ அபியாசம் அப்படின்னு பேர். அப்ப ஏதாவது ஒரு தத்துவத்தை தொடர்ந்து மனசை வைக்க 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 இந்த ஃப்ளோ மெதுவா 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 ஃப்ளோ கம்மியாய் மனசை நிரோதம் பண்ண முடியும். அப்போ யோக அபியாசத்தினால வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது, நேத்து பாட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சோம். ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா இந்த சுகம் இந்த கர்மாவை பத்தி பேசுவது ஜீவன் முக்தியும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அதுவும் கூட பிராரப்த கர்ம வசத்துக்கு உட்பட்டது அப்படின்னு. ஆமா, பிராரப்த கர்மத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜீவன் முக்தியும் கூட செய்யப்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் லாஸ்டா உங்களுக்கு ஒரு ஸ்லோகம் படிச்சு காட்டினேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. 7:19 7வது அத்தியாயம் 19வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகம் இருக்கு. அநேக ஜென்மங்களோட முடிவுல
ஞானத்தை உடையவன் என்னை அடைகின்றான். எப்படி அப்படின்னும் போது வாசுதேவ சர்வமிதி, இந்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் தான், வாசுதேவன் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சர்வம் பிரம்மமயம்ன்ற ஞானத்தை அடைஞ்சு என்னையே அடைகின்றான் அப்படின்னு அந்த ஸ்லோகம் இருக்கு. அதுல சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, வியாச பாஷ்யத்துல சங்கர பாஷ்யத்துல பாத்தீங்கன்னா தெரியும், அநேக ஜென்மங்கள்ல என்னென்ன முடிவுல அப்படின்னு வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஜென்மத்திலையும் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா தேகம் எடுப்போமா, ஒவ்வொரு தேகத்திலையும் இப்ப நீங்க என்ன படிக்கிறீங்களோ அடுத்த ஜென்மத்துல இந்த சம்ஸ்காரம் பேங்க் பேலன்ஸா அடுத்த ஜென்மத்துல வந்து உங்களுக்கு இது அப்படியே ஸ்டார்ட் ஆகும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆமா, ஒருமையில் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமா புடைத்தின் திருக்குறள்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்குல்ல, ஒரு வாட்டி நீங்க படிச்ச படிப்பு 7 ஜென்மங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பயன் கொடுக்கும்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அதேதான் ஒவ்வொரு ஜென்மத்துல இங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சோம்னா ஞானத்துல, நீங்க அடுத்த ஜென்மத்துல போகும்போது 1001 இருந்து கணக்கு ஸ்டார்ட் ஆகும். அடுத்த ஜென்மத்துல 1,00,000 ரூபாய் சம்ஸ்காரத்தை சம்பாதிக்கிறோம், கிரந்தங்களை அபியாசம் பண்ணி நல்ல ஞானம் நல்ல அபியாசம் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். அந்த ஜென்மத்துல உயிர் போயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா 1,00,000க்கு மேல இருந்து ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜென்மத்திலையும் இந்த அபியாசம் வலுவாய்கிட்டே போகும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கீதால ரொம்ப தெளிவா வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜென்மத்துல இது வந்து பாத்தீங்கன்னா முடியுமானா முடியாது. 6வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமானது வந்து சொல்றாரு, யோக பிரஷ்டன் அப்படின்ற விசாரம் வருது. அந்த யோக பிரஷ்டனை பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு என்ன அப்படின்னா, இந்த யோக பிரஷ்டனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பூர்வாபியாசேன தேனைவ கிரியதே யவசோபி சக 6:44 ஸ்லோகத்துல சொல்றாரு, பூர்வ அபியாசம்னா முந்தின ஜென்மத்துல நம்ம என்ன யோக அபியாசம் பண்ணியிருந்தோமோ அந்த அபியாசத்தோட வாசனை என்ன இருக்கும், உள்ளுக்குள்ளார ஸ்டோர் ஆயிருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்துல எங்க பிறந்தாலும் சரி அது என்ன பண்ணும், வலுக்கட்டாயமா தேனைவ கிரியதே யவசோபி சக, அவன் வலுக்கட்டாயமா அந்த பூர்வ அபியாசத்தோட வாசனையினால இழுத்துக்கிட்டு செல்லப்படுகின்றான். அப்ப நம்ம போன ஜென்மத்துல எங்க விட்டோமோ அதுதான் நம்மளை இழுத்துக்கிட்டு இங்க கொண்டு வந்திருக்கு. இந்த ஜென்மத்துல எங்க நம்ம விடுறோமோ அதுதான் அடுத்த ஜென்மத்துல நம்மளை லீட் பண்ணி இழுத்துக்கிட்டு வலுக்கட்டாயமா வசமே இல்லாமல் இழுத்து செல்லும். ஜிக்ஞாசுரபி யோகஸ்ய சப்த பிரம்மாதி வர்த்ததே, அவன் என்ன ஆகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மத்தை அறியணும்னு ஆசைப்படுறவனும் கூட அந்த வேதத்துல சொல்லப்பட்ட கர்மங்களோட பயனை வந்து பாத்தீங்கன்னா தாண்டி செல்கின்றான். அப்ப இந்த ஜென்மத்துல நம்ம என்ன ஞான சம்ஸ்காரம் அடைகிறோமோ இது வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலன்கள் எல்லாம் தாண்டி திரும்பவும் ஞானத்திலேயே நம்மளை கொண்டுட்டு வரும். அது மட்டும் இல்ல, இந்த ஜென்மத்துல எவ்வளோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரயத்தனம் பண்றோமோ அதை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான பிரயத்தனத்தை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்துல போடுவோம். அடுத்த ஜென்மத்துல இன்னும் அதிகம் போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு முடிவுல வந்து பாத்தீங்கன்னா பகுனாம் ஜென்மனாம் அந்தே, ஒரு நிறைய ஜென்மங்களோட முடிவுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் விசுத்தமாய் நல்ல மோட்சம் கொடுக்கறதுக்கு எல்லாம் பரிபக்குவத்தை அடைஞ்சு ஞானம் வந்து பாத்தீங்கன்னா பரிபக்குவ ஞானம் ஆகும் போது ஒரு ஜென்மத்துல முக்தியானது கிடைக்கும். இப்ப நான் சொன்ன இந்த டீட்டெயிலா சொன்னோன்னு உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ கர்மால தான் வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் இருக்கு அப்படின்னு தோணும். அப்படிதான் கர்மத்துல இருந்தாதான் மோட்சம் அடைய முடியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் என்பது முக்தி என்பது கர்ம பலன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூர்வபக்ஷி வந்து பாத்தீங்கன்னா சொன்னான், நம்ம எங்கேயாவது எதையாவது இந்த உலகத்துல அனுபவிக்கிறோம்னு வச்சுங்களேன், நல்லது கெட்டது எது இருந்தாலும் அதுக்கு என்ன காரணம், புண்ணியம் பாப்பம். முந்தின ஜென்மத்துல பண்ண புண்ணியமும் பாப்பமும். சுகம் அனுபவிக்கிறோம்னா புண்ணியம், துக்கம் அனுபவிக்கிறோம் அப்படின்னா பாப்பம். நைட்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தூக்கம் இல்லை, ஒரே ஸ்வெட்டிங், ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாப்பம். ஏதோ ஒரு பாப்பம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஆகுது, அது வந்து பாத்தீங்கன்னா ஆதி பௌத்திகம்ன்ற ரீதியில ஒரு எல்லாம் நேற்று நைட்டு பாத்தீங்க அப்படின்னா அப்படியே மரம் கொடி செடியில ஒன்றும் அசையவே இல்லை, அப்படியே சுச்சா பண்ணுறது, காத்தே இல்லை. அப்படியே அந்த ஃபேன் காற்று வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து வருது, ஓப்பன்ல தான் படுத்திருக்கேன். ஃபேன் காற்று வந்து பாத்தீங்க அப்படின்னா மேலெல்லாம் இதாகுது, தலையெல்லாம் நனைஞ்சு போச்சு. அப்ப தலையெல்லாம் நனைஞ்சு போச்சு, ஐயோ தூக்கம் இல்லை, முடிச்சுக்கிட்டேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் அந்த டயர்ட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வேற போயிட்டு இருக்கு, நைட்டு தூக்கம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆமா இன்னும் கத்திரிவே இன்னும் 1 மாசத்துக்கு அப்படிதான் போகும், ஆதி பௌத்திகம்னு பேர்.
அப்ப வந்து என்ன அப்படின்னா, ஏன் சாமி இந்த தூக்கம் வரல உங்களுக்கு அப்படின்னு கேட்டா, எந்த சுகம் அனுபவிக்கிறதா இருந்தாலும் என்ன வேணும்? புண்ணியம். அப்ப புண்ணியம் இருந்தாதான் சுகம் அனுபவிக்க முடியும். அப்படின்னா உலகத்து சுகங்கள், தூக்கமும் என்னது? தூக்கமும் ஆனந்தமய கோஷம்னு பேரு. பெரிய ஆனந்தத்தை நம்ம தூக்கத்தில் அனுபவிக்கிறோம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய பலன். நிறைய பேர் அவஸ்தைப்படுவாங்க, தூக்கமே இல்லாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. பில்ஸ் வந்து போட்டாதான் தூக்கமே வரும். அது மாதிரி ஆயிடுச்சு நிறைய பேருக்கு. நிறைய பேருக்கு ட்ரங்கர் ஆனதுக்கு காரணமே தண்ணி உள்ளுக்குள்ளார வந்து லிக்கர் உள்ள போச்சுன்னா தான் தூக்கம் வரும். அது மாதிரி நிறைய பேருக்கு அது மாதிரி ஆயிடுச்சு. அப்போ தூக்கம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு புண்ணியத்தோட பலன் அப்படின்னு தெரிஞ்சுங்க. அதே மாதிரி மோட்சமும் கூட என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஆனந்தம். அப்ப மிகப்பெரிய ஆனந்தமா இருக்கக்கூடிய மோட்சமும் கூட கர்ம பலன் அப்படின்னு எடுத்துக்கலாமே சுவாமி. நீங்க சொன்னீங்க யோக பிரஸ்டனோட மந்திரங்களை பார்க்கும் போதும் ஒவ்வொரு கர்மத்திலையும் நீங்க ஒவ்வொரு ஜென்மத்திலையும் பண்ணி 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 ஒரு ஜென்மத்துல பிராரப்தத்துக்கு வசப்பட்டதா தான் ஜீவன் முக்தி கிடைக்குது. ஜீவன் முக்தியில அனுபவிக்கிற சுகமும் பெரிய சுகம். அதுவும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா புண்ணிய கர்மத்தினால்தான் உண்டாகுதுன்னு எடுத்துக்கலாமா சுவாமி அப்படின்னு கேட்கிறேன். அப்ப ஏன் இதை ஒத்துக்கிட்டா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப ஒத்துக்கிட்டா என்னன்னா புருஷ பிரயத்தனம் என்பது அவசியம் இல்லை. அப்போ நம்ம எல்லாருமே முடிவு பண்ணிக்கலாம், நமக்கு இந்த பிராரப்தத்துல இருந்தா கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அப்படி எடுத்துக்கலாமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வரும். இப்ப கேள்வி வருது, புருஷ பிரயத்தனத்துல முயற்சி பண்றதா இல்ல அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா விதியில இருந்தா கிடைக்கும், விதியில இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாட்டுக்கு போவோம், அவங்களுக்கு யாருக்கு விதிச்சிருக்கோ அவங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு ஆனந்தமா சம்சாரியா இருந்துடலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதை தான் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தி விவேகத்துல இருந்து கொண்டு வந்து சொன்னார். என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி வந்து பாத்தீங்கன்னா புத்தர்காமேஷ்டி யாகத்தினால புத்திரனை வந்து நம்ம அடையிறோமோ, புத்தர்காமேஷ்டி யாகம் முயற்சி பண்ணி தான் பண்ணணும். ஆக்சுவலா இப்ப போய் கேட்டீங்க அப்படின்னா புத்தர்காமேஷ்டி யாகம் பண்றதுக்கான ஆட்களே ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. அதையும் சரியா பண்ணி வைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி, ஏனோ தானோன்னு பண்ணுவாங்க. நான் ஒருத்தருக்கு ஒரு சாமி மூலமா பண்ணேன். ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை இல்லை, அவர் இப்ப இறந்து போயிட்டார். அவர் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாம பண்ணோன்னு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா சாமி நம்ம பண்ணிடலாம் சாமின்னு கூப்பிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் பெரிய எரர் பண்ணேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹோமத்துக்கு எந்த ஏற்பாடுமே இல்லை. இவங்களை கூப்பிட்டு வந்துட்டேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் வந்துட்டாங்க. வந்துட்டு வாங்க ஒரு 11 மணிக்கு வந்துருங்க பண்ணிடலாம் அப்படின்ட்டு. 11 மணிக்கு போய் பாக்குறோம், நான் 10:30 மணிக்கெல்லாம் போயிட்டேன். சாமி ஏன் சுவாமி இவ்வளவு லேட்டு? இல்லை போதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு சின்ன சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு போன கண் துடைக்கிற மாதிரி அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு சும்மா விளையாட்டு காட்டுற மாதிரி ஒரு சின்ன ஹோமத்தை ஏதோ ஒன்று பண்ணி புத்தகாமிஷ்டி யாகம்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ மீமாம்சால படிச்சு வச்சிருக்கேன் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாமி நல்லா பண்ணுவார் அப்படின்னு விட்டுட்டேன். கடைசியில் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா புத்தகாமிஷ்டி யாகம் பண்ணாமல் சும்மா ஏனோ தானோன்னு பண்ணி விட்டேன். எனக்கு அப்படியே ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச அந்த எஜமானர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கவே இல்லை. எப்படி பிறக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல பிரீஸ்ட்டு ஸ்வீகாரம் பண்ணணும். ஒரு யாகத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு யஜ்யம் பண்ணணுமோ அந்த முறைப்படி அங்கங்களை விஹீனம் இல்லாமல் அங்கங்களை விடாமல் பூரண அங்கங்களோடு சொல்லப்பட்ட விதிப்படி அதை வந்து அனுஷ்டானம் பண்ணும்போது புத்திரன் வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிறக்கல. அது இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு முயற்சி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த முறை நான் என்ன பண்ணுறீங்களா உங்களுக்கு சூப்பரான ஒரு பிரீஸ்ட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர்கிட்ட விசாரிச்சு ஒரு பிரீஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நான் ஒன்று அரேஞ்ச் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நான் பலமுறை சொல்லிட்டேன், இத்தனை அங்கங்கள் இருக்கணும் புத்தர்காமிஷ்டி யாகத்துல, இத்தனை அங்கங்கள் இருக்கணும், இதை பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணிடலாம் சுவாமி, இதெல்லாம் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் சுவாமி. ஒரு நல்ல வயசான ஒரு கணப்பாட்டி கிடைச்சார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் இது மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு. பண்ணிடலாம் சாமி அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரத்துலேருந்து கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க, கோயம்புத்தூர்லேருந்து கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. அழகாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புத்தர்காமேஷ்டி யாகம் நடந்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையும் பிறந்துச்சு. அப்போ முயற்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான பிரீஸ்ட் அமையணும், நீங்கள் அதை தேடி அலையணும். அதாவது தான் கர்மகாண்டத்தில் சொல்லுவோம், ஒரு கர்மா பாதி முடியணும் அப்படின்னா 50% உங்களுக்கு வந்து அந்த பிரீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரித்விக் வரணும்னு பேர். அந்த ரித்விக் வந்து பாத்தீங்கன்னா சரியான பெர்சன் கிடைச்சா உங்களோட பாதி வேலை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அவர் பார்த்துப்பாரு, எல்லாத்தையும் நாலேஜ் அவருக்கு இருக்கு அப்படின்னா. பிரயோகமே தெரியாத ஒரு ரித்விக், அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து
அந்த கர்மா தெரிஞ்சவங்க இருப்பாங்க. நீங்க திரவியத்துல வந்து பாத்தீங்கன்னா கஞ்சத்தனம் பட்டீங்க அப்படின்னாலும் பலன் கிடைக்காம போயிடும். நல்ல திரவியங்களையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த யஜ்ஞத்துக்கு தேவையான எல்லா திரவியங்களையும் கொண்டு வந்து கொடுத்து நல்லபடியா பண்ணோம் அப்படின்னா பலன் கிடைச்சிடும். ஒரு பெரிய பிரயத்தனம் இருக்கு புத்திர காமேஷ்டி யாகத்துல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாணிபம் செய்யறதுனால என்ன என்ன இருக்கு, வித்தத்தை சம்பாதிக்கலாம், தனத்தை சம்பாதிக்கலாம். அதே மாதிரி வந்து சும்மா உட்கார்ந்துட்டு தூங்கி தூங்கி எந்திரிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா பிசினஸும் இதாயிடும், ஷட் டவுன் பண்ண வேண்டியதுதான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ்ல சம்பாதிக்கணும்னாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உற்சாகத்தோட நல்ல கடின உழைப்போட புத்தியையும் யூஸ் பண்ணணும். புத்தி இல்லாம பிசினஸ் பண்ணாலும் அதே மாதிரி நல்ல ரித்விக் இல்லாம யாகம் பண்ணாலும் பலன் கிடைக்காது. நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், ஆனா புத்தி இல்லைன்னா வேஸ்ட். அப்ப நல்ல புத்தியை பயன்படுத்தி நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா பலன் கிடைக்குது. அதே மாதிரி சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா சோம யாகம் முதலிய யாகங்கள்லாம் பண்ணி போறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீவன் முக்தியும் கூட வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டது, புருஷார்த்தம்னு பேர். பரம புருஷார்த்தம், தர்ம அர்த்த காம மோக்ஷம். அப்ப 4 சதுர்வித புருஷார்த்தங்கள்னு சொல்றோம். 4 விதமான அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு. எப்படி நீங்க வந்து தர்மத்தை பண்றதுக்கு புருஷ பிரயத்தனம் வேணுமோ, பணம் சம்பாதிக்கிறது என்னது தர்மம், அர்த்தம், அர்த்தம்னா பொருள், பொருளை சேர்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப சிரமப்படுறோமோ, அதே மாதிரி போகம் பண்றதுக்கு எங்கெங்கெல்லாம் போறாங்கன்னு. இங்க இருந்து நயாகரா ஃபால்ஸ் போய், ஐயோ எவ்வளவு தூரம் இருக்கு நயாகரா ஃபால்ஸ், கனடாவுக்கு போகணும். அங்க போய் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்கணும். டிஸ்னி வேர்ல்டு பார்க்கணும்னா ஒன்று ஜப்பான் போகணும், இல்லைன்னா அமெரிக்கா போகணும். எங்கெங்கேயோ ஊர் சுற்றி ஆல்ப்ஸ் மலையை போய் பார்க்க போறேன் நான் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துக்கும் என்ஜாய் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் போறாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட வீட்டு பக்கத்துல ஒரு மாமா இருந்தார். அவரு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு தோசை மாமானே பேர், அவருக்கு எங்க தெருவில் தான் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, திருச்சியில நான் சொல்றது, திருச்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டை விட்டு டெய்லி அவருக்கு தோசை வேணும். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு ஹோட்டலோட இதுக்கு வந்து மலைக்கோட்டைக்கு பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு, பஸ் ஏறி போய் தோசை சாப்பிட்டு வருவார், வீட்டுக்கு வருவார். பிரயத்தனம் பண்ணி தோசை சாப்பிட்றதுக்காகவே பிரயத்தனம் பண்ணி போய் வந்துட்டு இருப்பார். டெய்லி அவரோட வேலை இதுதான். காலையில எங்க மாமாவுக்கு போயிட்டாரா, ஆமா தோசை சாப்பிட போயிட்டார், மாமா தோசை சாப்பிட போயிட்டார். பிரயத்தனம் பண்ணி போவார். போகத்துக்காக ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சினிமா தேட்டர்லாம் பாருங்க, கியூல நிற்பாங்க, அவ்வளோ இதுக்காக நிக்கிறாங்க. ஒரு ஐபோன் வந்து புதுசா ரிலீஸ் பண்றான் அப்படின்னா என்ன கூட்டம் இருக்கு, ஃபாரின் ஃபுல்லா கூட்டமா இருக்கு. ஷோரூமுக்கு முன்னாடி ராத்திரியெல்லாம் காத்து கிடக்குறோம் ஐபோன் வாங்குறதுக்காக. அப்ப போகம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும், கேரளால போய் பாத்தீங்க அப்படின்னா என்ன டிசிப்ளின் தெரியுங்களா, இந்த லிக்கர் ஷாப்புக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தெரியும். நான் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா நானும் பிரபோதா போயிருக்கோம், கியூ ரொம்ப டிசிப்ளினான கியூ நிக்குது. நான் சொன்னேன், என்னங்க இது ஏதோ ஒரு இவ்வளவு பெரிய கியூ நிக்குது, ரேஷன் கிடையாச்சு அப்படின்னு கேட்டேன். சாமி ஒரே ஒரு இதுல மட்டும்தான் சாமி ஜனநாயகம் நம்ம நாட்டுல நல்லா இருக்கு. இந்த லிக்கர் ஷாப்ல இருக்கிறத பாத்தீங்கன்னா தெரியும், இந்து இருப்பான், முஸ்லீம் இருப்பான், கிறிஸ்தவன் இருப்பான், ஆதி திராவிடன் இருப்பான், வசதியானவன் இருப்பான், வசதி இல்லாதவன் இருப்பான், பிச்சைக்காரன் இருப்பான், பணக்காரன் இருப்பான், எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிசிப்ளினா சமத்துவத்தோட வந்து பாத்தீங்கன்னா நிக்கிறது வந்து கேரளால போய் பாத்தீங்கன்னா தெரியும். கியூல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும், நிசப்தமா டிசிப்ளின் பார்க்கணுமே, எந்த ஒரு சண்டை இருக்காது, சச்சரவு இருக்காது, ஒன்றும் இருக்காது. அந்த அளவு. என்னப்பா மணிக்கணக்கா நிக்கிறான், என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா லிக்கர் ஷாப்புக்காக, போதைக்காக. அப்ப அதுலயும் பிரயத்தனம் இருக்கா? ஆமா பிரயத்தனம் இருக்கு. கொரோனாலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க, நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கொரோனாலாம் வந்து பாத்தீங்கன்னா சாராய கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய நேரம் தெரியுங்களா நிக்க வேண்டியிருந்துச்சு. ஏகப்பட்ட நேரம் நின்று கியூ, பெரிய கியூலாம் வந்து இருந்திருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன தெரியுதுன்னா, போகத்துக்கும் நிறைய புருஷார்த்தம். அப்போ தர்மார்த்த காமத்துக்கே நம்ம இவ்வளவு முயற்சி பண்றோமே, அப்ப வந்து பாத்தீங்கன்னா பரம புருஷார்த்தம்னு சொல்லக்கூடிய மோட்சத்துக்கு இதை எல்லாத்தையும் காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான முயற்சி, புருஷ பிரயத்தனம் தேவை. இதான் நேத்து வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிருக்கோம். நேத்து முடிக்கும் போது கிருஷி வாணிஜ்யாதவ் அப்படி சமானக பரியனுயோகா. கிருஷி அப்படின்னா விவசாயத்திலையும் வாணிபம்னு சொல்லக்கூடிய வியாபாரத்திலையும் எப்படி வந்து நம்ம முயற்சி பண்றோமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜீவன் முக்தியிலையும் வந்து பாத்தீங்கன்னா புருஷ பிரயத்தனமானது எப்படி அவசியம் செய்ய வேண்டும். எது மாதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா வாணிபம் மாதிரி, இது மாதிரி அப்படின்னு நேற்று வந்தாச்சு. நேற்று வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டம் 64வது பேஜ்ல கீழே இருக்கு பாருங்க. இப்ப கேள்வி வருது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
கருமனக ஸ்வயம், அந்த கருமனகன்றதுக்கு பக்கத்துல கருமனக பலம் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டு போயிருக்கு. கருமனக பலம், கர்மனக பலம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா போட்டுங்க. சம்ஸ்கிருதம் தமிழ் ரெண்டுத்துலயும் இல்லை. கர்மத்தோட பலன் வந்து பாத்தீங்கன்னா உங்க யாருக்காவது தெரியுமா? உங்க யாருக்காவது தெரியுமா கர்மத்தோட பலன் என்னன்னு? உங்க யாருக்காவது தெரியுமா? நேத்து இருந்தார், இன்னைக்கு இல்லை. நமக்கு தெரியவே தெரியாது யாருக்கு என்ன ஆகும் அப்படின்னு, தெரியவே தெரியாது. காலையில் எந்திரிப்போமான்னு தெரியாது, பொழைச்சி கிடந்தா பார்க்கலாம். இன்னைக்கு நைட்டு படுக்க போவோம், பொழைச்சி கிடந்தா பார்க்கலாம் நாளைக்கு காலையில். அப்படிதான் சொல்லுவோம். ஒரு மாமி இருந்தாங்க, அவங்க சொல்லுவாங்க, சாமி நாங்கள் படுக்க போகிறோம் சாமி. ராத்திரி படுக்க போகும்போது ராமராமன் சொல்லிகிட்டே இருப்பாங்க, படுக்க போகிறோம் சாமி, காலையில் பொழைச்சி கிடந்தா பார்ப்போம் சாமி அப்படின்ட்டு போயிடுவாங்க. இந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆசுவாசமான வார்த்தை தெரியுங்களா? இந்த வார்த்தை என்ன? பொழைச்சி கிடந்தா பார்ப்போம், பொழைச்சி கிடந்தா பார்ப்போம். ஒரு 80 வயசு இருக்கும் அந்த மாதிரி, 80 வயசு மேலே, இப்போ வந்து 90 இருக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையான வார்த்தை சொல்லுவாங்க, பொழைச்சி கிடந்தா பார்க்கலாம். அப்போ என்ன அர்த்தம்? யாருக்கும் அடுத்த நாள் நம்ம உயிரோட இருப்போமான்னு தெரியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம், அது வெறும் இறப்பு மட்டும் இல்லை, ஜாதி ஆயுள் போகாகா 3 விஷயங்கள் பிராரப்த கர்மான்னு பேர். பிராரப்த கர்மால என்ன இருக்கு? ஜாதி அப்படின்னா எந்த அப்பா அம்மாவுக்கு எந்த இடத்துல எவ்வளோ வெயிட்டு, எவ்வளோ ஹைட்டு, என்ன ஸ்கின் டோன், என்ன எவ்வளோ ஹேரு, எவ்வளோ புத்தி, எவ்வளோ மெமரி பவர், எவ்வளோ அழகு, எவ்வளோ ஐஸ்வர்யம், எவ்வளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெல்த்து, எவ்வளோ படிப்பு, என்ன ஆச்சரணம், இது மாதிரி அநேக விஷயங்களை சேர்ந்ததா ஒரு பிறப்பு கிடைக்குது. நீங்கள் கேட்டா பிறந்தீங்க, இந்த அப்பா அம்மா கிட்ட பிறக்கணும்னு நீங்கள் கேட்டா வந்தீங்க, இல்லை உங்கள் அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இவன் தான் என் பையனா வரணும்னு, என் பொண்ணா வரணும்னு கேட்டா நம்ம பிறந்தோம். அப்பா அம்மாவும் கேட்கல, நம்மளும் இந்த அப்பா அம்மா தான் வேணும்னு கேட்கல, நம்ம எங்கேயோ பிறந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற அறிவுலேருந்து, தனத்திலேருந்து, படிப்புலேருந்து எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுமா? சாய்ஸ் இருக்கா அப்படின்னா நமக்கு சாய்ஸே இல்லை. அப்போ கர்மத்தோட பலன் இன்னைக்கு இப்படி இருக்கும், நாளைக்கு என்ன ஆகும், மரண காலம் வரைக்கும் என்ன ஆகும் யாருக்கும் தெரியாது. கீதால சொல்லும்போது சொல்லுது, கர்மனோ ககனோகதி, கர்மனா ககனோகதி அப்படின்னு சொல்லு. கர்மங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்க வந்து ஒரு இருட்டறை மாதிரி இருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியல, நாளைக்கு இல்லை அடுத்த க்ஷணம் என்னன்னு ஒன்றும் தெரியவே தெரியாது, யாருக்குமே தெரியவே தெரியாது. ஆச்சரியர் ரொம்ப கிளியரா சொல்றாரு, கர்மனக பலம் ஸ்வயம் அதிருஷ்ட ரூபஸ்ய. இந்த கர்மா வந்து பாத்தீங்கன்னா அதிருஷ்ட ரூபம். அதிருஷ்டம்னு என்ன அர்த்தம்? கர்மத்தோட பலன் யாருக்கும் தெரியாது, கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்றது. ஃபர்ஸ்ட் இடத்தோட மனசுல வச்சுக்கணும், கர்மத்தோட பலன் சுயமாக கர்மத்தோட பலன்களானது கண்ணுக்கு தெரியாத அதிருஷ்ட வடிவாக இருக்கிறது சொல்லியாச்சு. ஆனா திருஷ்ட சாதன சம்பத்தி மந்தரேன பல ஜனன அசமர்த்தத்துவாத். அப்போ ஆனா பலன் கிடைக்கணும்னு வச்சுங்க, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுகம் வெளிப்படணும். ஒரு சுகம் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ஈவினிங்ல ஒரு சுகம் வெளிப்படணும்னு வச்சுக்கோங்க. 7:30 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப சுகம், ஆமா ராத்திரி இப்போ ஒரு மழை பெஞ்சதுன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கும்? இப்ப நல்லா ஜோன்னு ஒரு மழை பெஞ்சுது. மழை பெஞ்சோடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு பிரீஸ் எப்படி இருக்கும், சூப்பரா ராத்திரி நல்லா குளிர்ந்து போய் ஆனந்தத்தை கொடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆனந்தம் வேணும்னா ஒன்று மழை பெய்யணும், இல்லைன்னா எனக்கு ஈவினிங்கில் யாராவது நல்ல இட்லியும் சட்னியும் கொடுக்கணும், இல்லைன்னா பஜ்ஜியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது காஃபியும் பஜ்ஜியும், நல்ல டிகிரி காஃபி, கும்பகோணம் காஃபியும் ஒரு பஜ்ஜியும் கொடுத்தாங்கன்னா ஆனந்தம் கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஒன்றுமே கிடைக்கலன்னா ஏதாவது ஒரு இளையராஜா மியூசிக்கோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அனுராதா ஸ்ரீராம் மாதிரி யாராவது ஒரு கர்நாடிக் மியூசிக்கை கேட்டு ஆனந்தமாக தூங்கிடுவேன். இப்போ ஆனந்தத்துக்கு என்ன வேணும்? ஏதாவது ஒரு சப்தம், ஆடியோ, இல்லை அப்படின்னா ஒரு வீடியோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இப்போ சினிமா பார்க்குறதோ இதோ அதெல்லாம் விட்டு போச்சு, வீடியோ ஒன்றுமே சுகம் இல்லை. ஆடியோ ஓகே, ஆடியோ. அதுக்கப்புறம் நல்ல ஃபுட்டு, இல்லை அப்படின்னா நல்ல ப்ரீஸ், வந்து ஸ்கின்னுக்கு நல்ல ப்ரீஸு. அப்போ கண்ணுக்கு எல்லாம் ஓகே தான், சுவாமி போய் பார்த்துருவோம் இப்போ ஈவினிங். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக ஏதோ ஒன்றுத்தை பிராப்தி பண்ணி தான் எனக்கு பிராரப்த கர்மத்தில் இருக்கக்கூடிய சுகத்தையும் அனுபவிக்க வேண்டியிருக்கு. இல்லை துக்கத்தை அனுபவிக்கிறதா இருந்தாலும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான வெயில், இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா யாராவது என்னை திட்டுறாங்க சப்தம், இல்லை அப்படின்னா கெட்டதா ஏதாவது ஒன்று மனசை சஞ்சலப்படுத்துறத அதாவது கேட்குறேன், இல்லைன்னா நான் சாப்பிட்ற ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மோசமான இட்லியாக இருக்குது, உலகத்திலேயே மோசமான இட்லி வந்து இப்போ பிளேட்டில் இருந்து
ஐயோ விதி சாப்பிட்றேனே அப்படின்னு துக்கப்படுறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அடையிறது எல்லாமே என்னுடைய சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு என்ன வேணும்? கண்ணுக்கு தெரியாத சுகதுக்கம். நல்லா தெரிஞ்சு கர்ம பலன் கண்ணுக்கு தெரியாது. ஆனா கண்ணுக்கு தெரியாத அந்த சுகதுக்க பலனை அடையறதுக்கு எனக்கு முன்னாடி பார்க்கப்படுறதா திருஷ்ட வஸ்துக்களா சப்த ரூப ரச கந்த ஸ்பர்ஷம்னு இந்திரியங்களுக்கு விஷயம் எனக்கு பார்க்கப்படுறதா முன்னாடி வந்து நிக்கணும். அது மூலமா தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகமோ துக்கமோ கிடைக்கும். என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வருவார், சாமி பையன் இப்படி பண்றான் சாமி, ஆமா அவங்க கர்மா பலன். ஒய்ஃப் இப்படி பண்றாங்க சாமி, ஆமா அவங்க கர்ம பலன். பகவான் எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை குட்டிலாம் எதுக்கு கொடுத்தாரு தெரியுங்களா உங்களுக்கு? குழந்தை குட்டி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எப்படி கர்மத்தை அனுபவிக்க முடியும்? ஹஸ்பண்டா இருக்கட்டும், ஒய்ஃபா இருக்கட்டும், சில்ட்ரன்ஸா இருக்கட்டும், அப்பா அம்மாவா இருக்கட்டும், சகோதர சகோதரிகளா இருக்கட்டும், இவங்க எல்லாம் எதுக்காக தெரியுங்களா? உங்களுடைய கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்காகத்தான் இவங்க எல்லாம் அமைகிறாங்க. நல்லாவும் சுகத்தையும் கொடுப்பாங்க, அதே நேரத்துல துக்கத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. அவங்க மூலமா தான் வந்தாகணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சுகதுக்கத்தை கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, கண்ணுக்கு தெரியாத கர்ம பலன் வெளிப்படுறதுக்கு ஒரு நிமித்தங்கள் வெளியில இருக்க வேண்டும். அதுதான் ஆச்சரியர் இங்க சொல்றார், திருஷ்ட சாதன சம்பத்தி மந்தரேன. திருஷ்ட சாதனம்னு என்ன அர்த்தம்? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், வெளியில ஒரு நிமித்தம் கண்ணுக்கு தெரியறதா இருக்கணும். ஒரு நல்ல இட்லியோ இல்ல நல்ல மியூசிக்கோ நல்ல காஃபியோ நல்ல காத்தோ, இது மாதிரி ஏதாவது நல்ல வஸ்திரமோ நல்ல ஒரு காரோ, ஏசி காரோ, இல்ல நல்ல ஒரு பங்களாவோ, இல்ல நல்ல சொசைட்டியோ, எதா இருந்தாலும் நல்ல சரீரமோ நல்ல இந்திரியமோ ஆரோக்கியமோ, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கப்படுறதா இருக்கிற சாதனம்னு பேர். இந்த பார்க்கப்படுறதா இருக்கிற சாதனங்கள் இல்லாமல், அந்தரேன இவைகள் இல்லாமல் பல ஜனன அசமர்த்தத்வாத், அசமர்த்தத்வாத்துல பலன் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகாது. அப்போ ஒரு நல்ல இதெல்லாம் வந்து சைக்காலஜி, இதெல்லாம் ஃபுல்லா அப்படியே கொண்டு வாங்க. கர்ம பலன் அதிர்ஷ்டம், ஆனா அது வெளிப்படுறதுக்கு ஒரு திருஷ்டமான பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயத்தை சார்ந்து அபேட்சிதா கண்டிப்பா வந்து ஒரு சார்பு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா இப்ப அதுதான் சொல்லுவேன், எப்ப பார்த்தாலும் நான் சொல்லுவேன் என்னன்னு கேட்டீங்கன்னா நிமித்தம் அவ்வளவுதான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த முழங்கையில வந்து பாத்தீங்கன்னா நான் நல்லதான் போயிட்டு இருந்துச்சு, ஆமா நல்லதான் போயிட்டு இருந்துச்சு, நானே வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்துட்டு அது ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா 2 மணிக்கு கொசுவலை தடுக்கி கீழே விழுந்து நைட் 2 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா எவனா விழுவானா, உளுந்து வந்து பாத்தீங்கன்னா மூட்டில் அடிபட்டு சரியாயிடுச்சு அப்படின்னு தடவிட்டேன். ஆனா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா வலிச்சுக்கிட்டே. இப்ப கூட மத்தியானம் வந்து பாத்தீங்கன்னா ஆயில்மெண்ட் எல்லாம் போட்டு நல்லா மசாஜ் எல்லாம் பண்ணி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது என்னது கீழே ஏன் விழுந்தேன் அப்படின்னா நிமித்தம். இனிமே வார்த்தையை நல்லா பயன்படுத்துங்க. எனக்கு ஒரு சுகம் கிடைக்கணும்னா, இப்ப சுகப்பிராரப்தம் எக்ஸாஸ்ட் ஆகுது, வெளிப்படுது, பலன் கொடுக்கறதுக்கு வெளிப்படுது அப்படின்னா, அந்த சுகம் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல காஃபியா இருக்கலாம், இல்ல யாராவது ஒரு நல்ல நண்பர் வந்து நல்ல வார்த்தையை சொல்லலாம், ஒரு நல்ல சத்சங்கம் கிடைக்கலாம், இல்ல நல்ல மியூசிக் கிடைக்கலாம். அப்போ இந்த சப்த ரூப ரசகந்தங்களை உடைய வெளியில இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம், அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், குழந்தைங்களா இருக்கலாம், வாகனமா இருக்கலாம், வீடா இருக்கலாம், நல்ல காத்தா இருக்கலாம், மலையா இருக்கலாம், ஆத்தியாத்மிகம் ஆதி பௌத்திகம், இல்ல ஜபமா இருக்கலாம், நல்ல கோயிலா இருக்கலாம், தரிசனமா இருக்கலாம். இது மாதிரி எதா இருந்தாலும் இதெல்லாத்துக்கு என்ன பேரு? நிமித்தம் அப்படின்னு பேர். அப்போ ஒரு சுகதுக்கம் பலன் கர்ம பலன் வெளிப்பட்டு பலனை அடையணும் அப்படின்னா எதிர்க்க ஒரு பார்க்கக்கூடியதா திருஷ்டமான ஒரு சாதனம் இருக்க வேண்டும். அதுக்கு பேரு நிமித்தம். நிமித்தமந்தரேன வந்து பாத்தீங்கன்னா பலம் அனுபபத்தி. நிமித்தம் இல்லாமல் பலன் கிடைக்காது. நிமித்தம் என்னது? வெளியில இருக்கு. ஆனா அதனால்தான் நம்ம என்ன பண்றாங்க, உலகத்து மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, நல்ல பணம் சம்பாதிக்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், ஜுவல்ஸ் வேணும், அது வேணும், இது வேணும்னு எல்லாம் திருஷ்ட சாதனங்கள்லயே ஈடுபடுறோம். ஏன்? பப்ளிக்கு தெரியும், திருஷ்டமா பார்க்கப்படுறதா இருக்கக்கூடிய சாதனங்கள் தான் ஒரு சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கறதுக்கு காரணம், நிமித்தம். சரி, இதெல்லாம் இருந்து வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா அம்பானியும் வந்து பாத்தீங்கன்னா அதானியும் எவ்வளவு சுகத்துல இருக்கணும். இப்ப என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட கார் இல்லை, என்கிட்ட ஒய்ஃப் இல்லை, என்கிட்ட சில்ட்ரன்ஸ் இல்லை, என்கிட்ட அப்பா அம்மா இல்லை, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இல்லை,
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் இல்லை 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 இல்லைன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லிஸ்ட் என்கிட்ட இல்லை 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 இல்லைன்னு. அப்போ இதெல்லாம் இருக்கிற ஒரு ஆள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பல மடங்கு அதிகமா இருக்கிற ஆள் அதானி அம்பானி, டாப் லெவல் எடுத்துங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனங்களும் அதுவும் எல்லாம் கொட்டி கிடக்குது. இப்போ நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அப்ப நான் எந்த அளவு ஆனந்தத்துல இருக்கணும், அந்த ஆனந்தத்தை காட்டிலும் அத்தனை மடங்கு அந்த வெல்த்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், அவனோட அந்த நிமித்தங்களை வச்சுக்கிட்டு கணக்கு போட்டீங்க அப்படின்னா அத்தனை மடங்கு ஆனந்தமா அவன் இருக்கணும். அப்படி கணக்கு போட்டீங்க அப்படின்னா அவன்கிட்ட போய் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இருக்குமா அப்படின்னா அப்படி இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிமித்தம்தான் இவைகள் ஒழிய கர்மம் இல்லைன்னா நிமித்தம் இருந்தாலும் கூட உங்களுக்கு என்ன ஆகாது, வேலை செய்யாது சாமி. நிமித்தம் வெளியில இருக்கும், வீடு இருக்கும், பங்களா இருக்கும், மனைவி மக்கள் இருப்பாங்க, நல்ல இட்லி கிடைக்கும், நல்ல கும்பகோணம் காஃபி கிடைக்கும், நல்ல நினைச்சதெல்லாம் கிடைக்கும். ஆனா ஆனந்தம் கிடைக்கணும்னா உங்களுக்கு கர்மா வேணும். ஆனா நிமித்தம் இருந்த ஆனந்தம், கர்மா இல்லைன்னா ஆனந்தம் கிடைக்காது. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மா இருந்து சில சமயம் அல்பமா ஒரு பழங்கஞ்சி கிடைச்சா கூட வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஆனந்தமா இருக்கும். நேற்று இன்னைக்கு நல்ல பழங்கஞ்சி நான் நைட்டு ஏற்பாடு பண்ணி இந்த வெயிலுக்கு வந்து பழங்கஞ்சி சாப்பிடலாம் அப்படின்னு நல்ல பழங்கஞ்சி. காலையில கடைக்கு போய் மிளகா வாங்கிட்டு வந்து, சின்ன மிளகா, மெலீசான மிளகா, அற்புதமா மெலீசா கடையில பார்த்து செலக்ட் பண்ணி மெலீசா பிஞ்சு மிளகா இருக்கு பார்த்தீங்களா, பச்சை மிளகா பிஞ்சு மிளகா, அதை கொண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நார்த்தங்காய் ஊறுகாயும் நல்ல வந்து பார்த்தீங்கன்னா மிளகா 2 மிளகாவும் வச்சுக்கிட்டு பழங்கஞ்சி தயிர் போட்டு சாப்பிட்டா ஐயோ சொர்க்கமே கண்ணுக்கு தெரியுது சாமி. அப்போ சுகம் இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவு ஏதாவது ஃபீஸ்ட்லாம் வேணும்ன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு கர்மா நல்லா இருந்துச்சு அப்படின்னா அது பழங்கஞ்சியை கூட நிமித்தமா வச்சுக்கிட்டு என்ன ஆகும், அந்த சுகம் பிரம்மானந்தம் வெளிப்படும். அப்ப நிமித்தம் நல்லா புரிஞ்சுக்க. இனி வந்து பாத்தீங்கன்னா யாரையும் பிளேம் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க அனுபவிக்கிற எந்த சுகமா இருந்தாலும் எந்த துக்கமா இருந்தாலும் அதுக்கு காரணம் உங்களுடைய கர்மா தான். அந்த கர்மத்தை அடையறதுக்கு ஒரு நிமித்தம் அது வெறும் பழங்கஞ்சியா இருக்கலாம், இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஃபீஸ்டா கூட இருக்கலாம். ஆனா ஆனந்தம் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குமோ அவ்வளவுதான் கிடைக்கும். அதே மாதிரி துக்கம் எவ்வளவு கிடைக்குமோ அவ்வளவுதான் கிடைக்கும். பெரிய ஆக்சிடென்ட் கூட நடக்கலாம், ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெறும் பிராக்சரோட தப்பிச்சிடலாம். உங்களுக்கு கர்மா இல்லை அப்படின்னா பெரிய ஆக்சிடென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சு போயிடலாம். ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட் இப்போ குஜராத்ல நடந்துச்சு இல்ல, ஒருத்த மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நடந்து போறான். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபிளைட் ஆக்சிடென்ட்ல எல்லாம் போயாச்சு, ஒருத்தன் வந்து ஏதோ ஆபீஸ்ல இருந்து வர மாதிரி நடந்து போயிட்டு இருக்கான். போய் மட்டும் எப்படி நான் தப்பிச்ச, கர்மா இல்லை. அப்ப கர்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமானது கர்மா தான். வெளியில நடக்கிறது எல்லாம் நிமித்த மாத்திரம், வெறும் ரீசன் மட்டும்தான். அந்த ரீசன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்றதெல்லாம் இல்ல, உங்க கர்மம் வெளிப்படணும், இவ்வளவுதான். வெளிப்படுறதுக்கு ஒரு சின்ன காஃபியா இருக்கலாம், ஒரு நல்ல வந்து பாத்தீங்கன்னா மியூசிக்கா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆயிடுச்சா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீஸ்ட் ஏதாவது இருக்குன்னு வச்சுங்க. நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கீங்க பாருங்க, இனிமே வாட்ச் பண்ணுங்க, எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்க. ஒரு கல்யாணத்துக்கு போங்க, எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி ஆனந்தமா வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஆனந்தமா அந்த ஃபீஸ்ட்டை சாப்பிட்றாங்க, கல்யாண விருந்து சாப்பிட்றாங்கன்னு பாருங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ரோல 10 பேர் நல்லா சாப்பிட்றாங்க அப்படின்னா 10 பேர் வேண்டாம் விருப்பம் வந்து சாப்பிட்டு இருப்பான். அவதி வழி இல்லை வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எரிச்சலோட பாயசமா பண்ணியிருக்கான். ஏன் மாஸ்டர் சரியாவே பண்ணல, எந்த மாமா பண்ணாரு அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா திட்டிட்டு இருக்க வேண்டியது. சமையல்காரன் என்ன சரியே இல்லையே, இவனை இப்படி பண்ணி வச்சிருக்கான், வடையை சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, ரசமே வைக்க தெரியல அவனுக்கு அப்படின்னு இன்னும் 10 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமா சாப்பிட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு கர்மா ஆனந்தத்தை கொடுக்கும், 10 பேருக்கு கர்மா வந்து மோசமா இருந்துச்சுன்னா நல்ல சமையலா இருந்தாலும் கூட அது துக்கத்தை கொடுக்கும். அப்ப ஒரே விஷயம் நம்ம 4 பேத்துக்கும் இருக்கிற கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகுது, வெளிப்படுறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க கர்மத்துல இருக்கிறத தான் போகம் பண்றோம், நிமித்தம் ஒன்னா இருந்தாலும் கூட. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், கர்மா அதிர்ஷ்டம், கர்ம பலன் அதிர்ஷ்டம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது வெளிப்படுறதுக்கு வெளியில இருக்கிற ஏதாவது ஒரு திருஷ்ட வஸ்துவை சார்ந்திருக்கு. எப்படி கிருஷ்யாதவு புருஷ பிரயத்தன இது சேத். கிருஷி அப்படின்னா இந்த விவசாயம் முதலிய கர்மங்களும் கூட, ஒருத்தர் விவசாயம் பண்றார்,
விவசாயம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகுது என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே திருவண்ணாமலையில் ஒரு வேலி இருக்குது. என்ன வேலைன்னா படவேடு அப்படின்னு என்னைக்கா வந்தீங்கன்னா கோயிலுக்கு வாங்க. படவேடு வந்து பார்த்தீங்கன்னா ரேணுகா தேவி கோயில் முக்கியமானது, பரசுராம கஷேத்திரம். ஒரு 8-10 கோயில் இருக்கு. எல்லாமே டிவிஎஸ் குரூப்போட இதில் இருக்கிறது. அம்பாள் கோயில் பார்க்கலாம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மர் கோயில் பார்க்கலாம், சிவன் கோயில் பார்க்கலாம், ராமர் கோயில் இருக்கு. எல்லாம் எக்ஸலண்ட்டான மெயின்டெனன்ஸ் இருக்கு. நல்ல வேலி, அது பரசுராம கஷேத்திரம்னு பேர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாழைத்தோப்பு, நிறைய வாழைத்தோப்பு, ஒரு வேலி மாதிரி இருக்கிறதுனால நல்ல விவசாயம், நல்ல அருமையான பூமி. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, விவசாயி என்ன பண்ணுவான், நல்லா வருஷக்கணக்காக ஒரு வருஷம் ஃபுல்லாக வேலை செய்யணும் வாழைத்தோப்புக்கு. வாழை மரம் வந்து பார்த்தீங்கன்னா 10 மாதம் பலன் கொடுக்கறது, 12 மாதத்தில் பலன் கொடுக்கறது அப்படின்னு 2 வெரைட்டி இருக்கும். அதிகபட்சம் ஒரு 10 மாதம். 10 மாதத்தில் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் வரைக்கும் வந்து டிசம்பரில் வெட்டி அதை இந்த இதுக்கு தீபத்தப்போ டிசம்பர் மாதம் வெட்டினான்னு வச்சுங்களேன், சரியான ஈல்டு கிடைக்கும், நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு அவன் என்ன பண்ணியிருப்பான், பிளான் பண்ணி கரெக்டாக போயிட்டே இருக்கும். கரெக்டாக தீபாவளி முடிஞ்சோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 15 நாளில் அறுவடை பண்ணிடலான்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சைக்ளோன் வரும். சைக்ளோன் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் ஒரு விளையாடிட்டு போயிடும். ராத்திரி படுக்கும்போது நல்லா சூப்பராக இருந்திருக்கும். இவன் வீட்டிலேருந்து காலையில் எழுந்து பார்க்கும்போது எல்லா வாழையும் சாய்ச்சி கிடக்கும். 15 நாளில் முத்தி காய் எடுக்கிற நேரம் போச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா பழுக்கவும் பழுக்காது, காய்க்கும் யூஸ் பண்ண முடியாது, வேஸ்ட். அப்படியே தலை சாய்ச்சிருந்தான். இப்போ நான் என்ன கேட்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புருஷ பிரயத்தனம் இருக்கா? ஆமாம். 10 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுருக்கான். 10 மாதம் வேலை செஞ்சுருக்கான். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈல்டு எடுக்க வேண்டிய நேரத்தில் ஒரு கர்மா வந்து பார்த்தீங்கன்னா இதாயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இது எல்லா இடத்துலையும் செயல்படுதா அப்படின்னா எல்லா இடத்துலையும் இல்லை. இதே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஊர்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக விவசாயம் நடக்கும், அருமையான ஈல்டு கிடைக்கும். மற்ற ஊரில் எல்லா ஊர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விவசாயம் நடந்திருக்கும். நல்லா இங்கே ஒரு 10 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 பேருக்கு வாழை எல்லாம் நாசமாயிருக்கும். இன்னொரு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விவசாயம், நல்ல ஈல்டு எடுத்திருப்பாங்க, நல்ல விலை போகும், நல்ல பணம் கிடைக்கும். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தரோட கர்ம பலன் ஏன் நிமித்தம் எது அப்படின்னா அவனுக்கு துக்கம் கொடுக்கறதுக்கு இந்த கிருஷி மூலமாக ஒரு 5 லட்சம் ரூபாய் லாஸ் ஆகும் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு சைக்ளோன் வந்து என்ன பண்ணும், நாசம் பண்ணிட்டு போயிடும். அதே இன்னொருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ம பலன் ஒரு 5 லட்சம் ரூபாய் லாபம் வரணும்னு இருந்துச்சு அப்படின்னா அதே வாழை விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்தில் அவனுக்கு நல்லா தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா லாபத்தை கொடுத்துட்டு போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிருஷி விவசாயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சைக்ளோன் ஒருத்தருக்கு லாஸை கொடுக்கும், ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபத்தை கொடுக்கும். ஒரே கொரோனா, நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் கொரோனால எல்லாம் கஷ்டப்பட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கல்ல. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லாபம். டோலோ 650 கம்பெனி தெரியுங்களா உங்களுக்கு? எடுத்து பாருங்கள், இப்போ கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். டோலோ 650 கம்பெனிக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா வித்த மாத்திரையோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸில் வித்துட்டு போயிட்டான், பில்லியன்ஸில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேயும் ஹைதராபாத்லேயும் சென்னையிலையும் அந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸும் படுத்துருந்துச்சு. யார் ஃப்ளாட்டை புக் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டாக்டர்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. நிறைய ஃப்ளாட் வாங்கினதெல்லாம் டாக்டர்ஸ். மெடிக்கல் ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாதிச்சிருக்கான். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சம்பாதிச்சிருக்காங்க. அப்போ ஒரு பக்கம் லாஸு, ஒரு பக்கம் மரணம், இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கூட அதே கொரோனானால ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாதிச்சு நிறைய மாளிகை கட்டி நல்லா கார் வாங்கி எல்லாம் சௌக்கியமாக இருந்தவங்க இருக்காங்க. அப்போ நிமித்தம் ஒன்று, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி பலன் வேற வேற. அப்போ பூர்வபக்ஷி என்ன கேட்குறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதனோட முயற்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவைப்படுவதாக இருக்கிறது. அப்போ கெட்டுப்போச்சே சுவாமி, ஒருத்தருக்கு கெட்டுப்போச்சே அப்படின்னா அதுக்காக ஆச்சாரியர் வர. ஆச்சாரியர் வந்து ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறார். பார்ப்போம். இந்த ஒருத்தனுக்கு கெட்டு போச்சு இல்லை அவனோட பின்னாடி வச்சுங்க. ஜீவன் முக்தவ் அப்படி சமம் சமாதானம். அப்போ ஜீவன் முக்தியிலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கர்மம் இருந்தாலும் கூட இப்போ இந்த ஜென்மத்தில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவன் முக்தி கிடைக்கிறதுக்கு பாசிபிள் இருந்தாலும் கூட அது வெளிப்படுறதுக்கு என்ன தேவை?
ஒருத்தனுக்கு கர்மால வந்து பாத்தீங்கன்னா பணம் பணம் கிடைக்கணும்னு இருக்கு, 5 லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கணும்னு இருக்கு. அப்ப அவன் வந்து பாத்தீங்கன்னா எது மூலமா பண்ணணும்? விவசாயம் பண்ணி ஆகணும். விவசாயம்ன்ற முயற்சி பண்ணி ஒரு 10 மாசம் கழிச்சு அது என்ன ஆகும்? பெரிய ஈல்டா வந்து பாத்தீங்கன்னா அவன் நினைச்சது 5 லட்சம், ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்ளோன் வந்து மற்றதெல்லாம் நாசமாயிட்டு அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் லாபத்தை கொடுத்துருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா முயற்சி, இவன் பாட்டுக்கு முயற்சி பண்ணாம விவசாயம் பண்ணாம இருந்திருந்தானா பலன் கிடைச்சிருக்காரு. அப்ப வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், எப்படி விவசாயி ஒரு விவசாயத்தினால முயற்சி பண்ணி தனத்தை, அவனுடைய கர்மத்தில் இருக்கிற தனத்தை அடைகிறானோ, அதே மாதிரி உங்க பிராரப்தத்திலேயே ஜீவன் முக்தி இருந்தாலும் கூட அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி அடையப்படும் அப்படின்னா முயற்சியினால் மட்டுமே அடையப்படும். தன் முயற்சி என்னது என்ன மெய்வருத்த கூலி தரும். ஆமா, மெய்வருத்த கூலி தரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா மெய் வருத்தல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படலைன்னா ஜீவன் முக்தி தட்டுல கொண்டு வந்து பகவான் கொடுக்க மாட்டார். அதுவா நடக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க, அதுவா நடக்காது எதுவுமே. அப்ப விவசாயம் எப்படியோ அதே மாதிரி ஜீவன் முக்தியும் கூட, ஜீவன் முக்த அப்படி சமம் சமாதானம் இதேதான். சதி அப்படி புருஷ பிரயத்தனே கிருஷ்யாதே பல பரியவசானம் எத்திரன திருஷ்யத்தை. இப்ப மெயின் கொண்டார். இந்த சைக்ளோன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு என்ன போச்சு, எல்லாம் சாஞ்சி போயிடுச்சு. புருஷ பிரயத்தனம் பண்ணானா, ஆமா 10 மாசம் பண்ணியிருக்கான். 10 மாசம் பிரயத்தனம் பண்ணி ஒய்ஃபோட தங்கத்தெல்லாம் கொண்டு போய் அடகு வச்சு உரம்லாம் வாங்கி போட்டு நிறைய வட்டிக்கெல்லாம் கடன் வாங்கி 5 லட்சம் ரூபாயை செலவு பண்ணி 5 லட்சம் ரூபாய் லாபம் எடுக்கலான்னு பார்த்தான். என்ன ஆகி போச்சு, ஒரு சைக்ளோன் வந்து மொத்தத்தையும் முடிச்சுட்டு போயிடுச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன சொல்ல போறீங்க, அதான் ஆச்சரியர் சொல்றாரு, சதி அப்படி புருஷ பிரயத்தனே கிருஷ்யாதேகே. புருஷ பிரயத்தனம் வந்து விவசாயம் முதலியவைகளில் காணப்பட்டாலும் கூட, நல்ல வாழ விவசாயி வந்து பாத்தீங்கன்னா நல்ல விவசாயம் பண்ணியிருக்கான், புருஷ பிரயத்தனம் 10 மாசம் பண்ணியிருக்கான். இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா பல பரியவசானம் எத்தனை திருஷ்யத்தை. பல பரியவசானம்னு என்ன அர்த்தம்? பலன் கொடுக்காம போயிடுது. நிறைய இது. இப்போ நாங்க என்ன பண்ணுவோம், இங்க ஒரு லேண்டு, நான் என்னோட நம்ம பூர்ணிமாவோட ஒரு லேண்ட் இருக்கு. நான் கொஞ்ச நாள் விவசாயம் எல்லாம் பண்ணி பார்த்தேன், அப்பப்போ எதாவது பண்ணுவேன். அப்போ வந்து நாங்க என்ன பண்ணோம், ஒரு நல்ல செலவு பண்ணி ஒரு 20-25,000 ரூபாய்க்கு செலவு பண்ணிப்போம் நினைக்கிறேன். ஒரு 3 ஏக்கர் லேண்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வந்து பார்த்தீங்கன்னா போட்டோம். வேர்க்கடலை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செடியெலாம் சூப்பராக வந்துருச்சு. நான் நினச்சேன் பரவாயில்லையே, இந்த முறை நல்லா செடியில் நல்லா இருக்கேன் அப்படின்னு. எல்லா செடியும் வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூ பூக்கலை. ஐயோ என்னடா அது பூ பூக்கலையா அப்படின்னா, அவ்வளோதான் போச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா களை எடுத்திருக்கு, விதைக்கு நல்லா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு, பணம் கொடுத்துருக்கு, ஒர்க் பண்ணியிருக்கு, நல்லா பண்ணியிருக்கு, எல்லா வேலையும் பண்ணியிருக்கு. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா காய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூமிக்கு கீழே வந்து காய்க்கணும் அந்த வேர்க்கடலை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தவறி போச்சு. பட்டம் வந்து தவறுனதுனால என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, செடி பெருசாக இருக்குது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஒன்றுமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடியெல்லாம் மாட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மாடை விட்டு மேய வச்சாச்சு. 25,000 ரூபாய் என்ன ஆகிப்போச்சு, 25,000 ரூபாய் காலி. எனக்கு தெரியுமா இல்லை அவங்களுக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. ஏன் போச்சு? ஏன் எப்படிங்க உள்ளுக்குள்ளார கடலை வரலைங்க, செடியை பிடிங்கி பார்த்தீங்கன்னா வெறும் வேறு தான் இருக்குது, கடலையே காணும். ஒரு கடலை 2 கடலை தூக்கி போய் 1-2 இருக்கு. அடப்பா மொத்தமாக போச்சு. ஒரு படி கடலை கூட எடுக்க முடியல அப்படின்னா அப்போ எவ்வளோ துக்கமாக இருக்கும். அப்போ ஒரு புருஷமய முயற்சியும் இருக்கு, பணமும் இருக்கு, எல்லாம் பண்ணி கூட பலன் வந்து பார்த்தீங்கன்னா முடிவை கொடுக்கவில்லை என்றால், பலன் கொடுக்காம எத்தனை திருஷ்யத்தை, பலன் எங்கு காணப்படவில்லையோ அப்ப இமீடியட்டா நீங்க என்ன பண்ணணும், தத்திர பிரபலேன கருமாந்தரேன பிரதிபந்தக கல்பனீயா. ஹைலைட் பண்ணீங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப பலன் எங்கெங்கெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணியும் பலன் கிடைக்கலையோ, நல்ல முயற்சி பண்ணி எஃபோர்ட் போட்டும் பலன் கிடைக்கலையோ, தத்திர அந்த விஷயத்துல அந்த இடத்துல பிரபலேன கருமாந்தரேன பிரதிபந்தக கல்பனீயா. நல்ல பிரபலம் அப்படின்னா ரொம்ப பலமான, பிரதிபந்தம் அப்படின்னா வேற ஒரு தடை செய்யக்கூடிய ஒரு கர்மமானது என்ன இருக்கணும் அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு, வேற ஏதோ ஒரு பாப்ப கர்மா அந்த இடத்துல என்ன இருக்கு, உங்களுடைய பலனை அடைவதற்கு ஏதோ ஒரு பிரபலமான பிராரப்த கர்மா,
பிரபல பிராரப்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒரு கெட்ட கர்மா என்ன இருக்கு அந்த இடத்துல இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பலனை வந்து தடுத்து ஒரு சைக்ளோனை கிரியேட் பண்ணி வாழையெல்லாம் சாய்ச்சிட்டு போயிடுச்சு. இல்ல அப்படின்னா அந்த இடத்துல காய் வராம செடி மட்டும் வந்துச்சு, கீழே நிலக்கடலை வராம போயிடுச்சு. இல்ல அப்படின்னா வாழையெல்லாம் ஏத்திக்கிட்டு கடைக்கு போகும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல லாரி என்ன ஆயிடுச்சு, எல்லா லாரியும் கவுந்து போச்சு. இல்ல அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைக் நடந்துச்சு, லாரி எங்கேயுமே மூவ் பண்ண முடியல, வெட்டின தாரெல்லாம் அப்படியே போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாம அப்படியே வேஸ்டா போச்சு. நீங்க எல்லாத்தையும் பார்க்கலாம், இது மாதிரி நம்ம சொல்ற நியூஸ் எல்லாம் தெரியும். எந்த பிசினஸ்ல இருந்தாலும் ஒரு குழப்பம் வந்து இது மாதிரி வந்துடும். நிறைய விளைச்சல் நடக்கும். நீங்க தேனி பக்கம்லாம் போயிட்டீங்கன்னா, தேனி கம்பம் அந்த பக்கம் திராட்சையை வந்து பாத்தீங்கன்னா எப்படி போட்டிருக்காங்க தெரியுங்களா? கம்பம் பக்கம் போனீங்கன்னா சுருளி ஃபால்ஸ் அந்த ஏரியாலாம் ஒரே திராட்சை தோட்டம். நான் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ போவேன் அந்த பக்கம். அங்க வந்து ஒரு நாள் போயிருக்கேன், பார்த்தா ஒரு கேனல் மாதிரி வாய்க்கா இருக்கு. அந்த வாய்க்கால வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா திராட்சைங்க. எனக்கு ஆஸ்திரேலியா என்னங்க இது திராட்சை கெட்டு போனதா அப்படின்னா, கெட்டு போகல சாமி, நல்ல திராட்சை, எவ்வளவு வேணா எடுத்துங்க சாமி, கூட வேணா எடுத்துறேன், எடுத்துட்டு போங்க சாமின்றான். என்னப்பா இது போட்டு வச்சிருக்க? ₹1 சாமி வேலை. மதுரையில 1 கிலோ வந்து பாத்தீங்கன்னா மதுரை வியாபாரி ₹1 எடுக்கிறான் சாமி. அவன் விற்கிறது ₹10 விற்கிறான், ₹20 ₹30. ஆனா நம்மள்ட்ட எடுக்கிறது ₹1 சாமி. அப்ப ₹1 வந்து பாத்தீங்கன்னா கூலி கூட கொடுக்க முடியாது சார். அறுக்கிறதுக்கான கூலி கொடுக்க முடியாது, அது டிரான்ஸ்போர்ட் பண்ணி மதுரைக்கு கொண்டு போக முடியாது. அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, போச்சு அவ்வளவுதான், தூக்கி வந்து பாத்தீங்கன்னா தக்காளி வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி. போன வருஷம் மாம்பழம் தர்மபுரி பக்கத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாம்பழத்தை ரோட்ல கொட்டி வச்சிருந்தாங்க. என்ன பண்றது, ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன தெரியுது, எதுல லாபம் சம்பாதிச்சுக்கிட்டே இருந்தாங்களோ அதுவே ஒரு சமயத்துல என்ன ஆகுது, பெரிய நஷ்டத்தையும் கொடுக்குது. ஏன் நஷ்டத்தை கொடுக்குது? நல்ல விவசாயம் ஆயிருக்கு, நல்ல ஈல்டு எடுத்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு பிரதிபந்தம், பிரபல பிராரப்தம் அப்படின்னு அதுக்கு பேரு. பிரபல பிராரப்தம் புண்ணியமாவும் இருக்கலாம், பிரபல பிராரப்தம் பாப்பமாவும் இருக்கலாம். ஒரு பலனை வந்து பாத்தீங்கன்னா நல்ல புண்ணிய பலனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாப்ப கர்மா பிரபல பிராரப்தம் என்ன பண்ணும், நல்லா தடுத்து நிப்பாட்டும் அப்படின்னு கல்பனை செய்ய வேண்டும். சரி, பிராரப்தத்துல எத்தனை சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி இதை முடிச்சுருங்க, முடிச்சோன்னு நான் சொல்றேன். தச்ச பிரபலம் கர்ம, தச்சனா அந்த பிரபலமான கர்மமும் கூட, கர்மமும் அந்த என்ன வரும்னு தெரியாது இல்ல, தெரிஞ்சா நம்ம இதை பண்ணிருக்கவே மாட்டோமே. எனக்கு மட்டும் அந்த வேர்க்கடலையில 25,000 போகும்னு தெரிஞ்சிருந்தா இந்த பட்டம் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டா போகும். நான் 3 ஏக்கர் லேண்டை வந்து உரம் நல்லா வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணிருப்போமா? பண்ணிருக்க மாட்டோம். ஏன்? கண்ணுக்கு தெரியல. 3 மாசம் கழிச்சுதான் நமக்கு வந்து ஈல்டு தெரிய போகுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலன் என்னன்றது கண்ணுக்கு தெரியல, அதிர்ஷ்டம். அத வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு ஆச்சாரியர் இங்க சொல்றாரு, அந்த பிரபலமான கர்மமும் கூட, கர்ம பலனும் கூட மழையின்மை இருக்குல்ல, சுவானுகூல விருஷ்டி அபாவாதி ரூபாம். என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பட்டம்னு ஒண்ணு சொல்றேன் பாத்தீங்கன்னா. இப்ப நான் சொன்னேன்ல பட்டம்னா என்ன தெரியுங்களா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பட்டம்னா என்ன தெரியுங்களா? விவசாயி யாராவது இருக்கீங்களா? விவசாயி இருந்தீங்கன்னா தெரியும். என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சித்திரப்பட்டம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இப்போ இந்த இப்போ போயிட்டு இருக்கிறது சித்திரப்பட்டம்னு பேர். அப்புறம் ஆடிப்பட்டம்னு ஒரு பேர். ஆடிப்பட்டம், சித்திரப்பட்டம், அப்புறம் ஆமா அதுக்கப்புறம் தைப்பட்டம். தை மாசம் வந்து பாத்தீங்கன்னா பட்டம். இது மாதிரி பட்டம் வந்து பாத்தீங்கன்னா 3 வாட்டி 4 வாட்டி வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சித்திரை மாசத்துல விதைச்சாங்க அப்படின்னா 3 மாசத்துல ஈல்டு எடுத்துட்டு ஆடிக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப நெல் போடுவாங்க. இப்ப வந்து வேர்க்கடலை போடுவாங்க, அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆடிப்பட்டத்துல இது போடுவாங்க, நெல் போடுவாங்க. அதுக்கப்புறம் டிசம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டம் இருக்கு. இங்க தீபத்தை பார்த்துட்டு ஒரு விதைப்போம், அது ஒரு பட்டம் இருக்கு. இதுல என்ன பட்டம்னா என்ன ஒரு முக்கியமானதுன்னா, இப்ப வேர்க்கடலை போடுறோம்னு வச்சுங்களேன், விவசாயி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சயின்டிஸ்ட், எல்லாமே விவசாயி எல்லாமே சயின்டிஸ்ட். அவன் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து லேண்டுக்காரர் சொல்லுவார், அந்த காத்து மாறுங்க, அந்த காத்து வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். கிழக்கு திசை காத்து, மேற்கு திசை காத்து, அதெல்லாம் காத்து சொல்லுவாங்க. அந்த காத்து வந்து மாறும் போதே சுவாமி மழை பெய்ய போகுது அப்படின்னு அவர் சொல்லுவார், விவசாயி சொல்லுவார். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பட்டத்துக்காக லேண்டை வந்து கிளியர் பண்ணி பக்கவா இந்த விதை போடுறதுக்கு ரெடியா வச்சிருப்பாங்க. உழுது எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க, வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்ப வந்து பாத்தீங்கன்னா மெதுவா அந்த காத்து மாறுதோ அவன் சொல்லுவான், இன்னும் 4 நாள்ல மழை பெய்யும் சாமி, 3 நாள்ல மழை பெய்யும் சாமி, 2 நாள்ல மழை பெய்யும் சாமி. அதை பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா விதையை போட்டுருவாங்க.
விதை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கட்டுவாங்க. தண்ணி கட்டின மாத்திரத்தில் 2 நாள், ஒரு 4 நாள், 5 நாளில் ஒரு மழை பெய்யும். ஹெவி ரெயின்லாம் இல்லை, ஒரு மழை பெய்யும். இந்த சித்திரப்பட்டத்துக்கு ஒரு மழை பெய்யும். அந்த சித்திரப்பட்ட மழை பெஞ்சுனாதான் கீழே வந்து அந்த வேர்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டம்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா காய் வைக்கும். இந்த விஷயம் எனக்கு தெரியாததுனால நம்ம தான் புத்திஸ்தூல புத்தியாச்சு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்டம் தவறி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் நினைச்சேன் லேட்டானா என்னது, சித்திரை மாசத்துல தானே விதைக்கணும், சித்திரை மாசத்துல விதைச்சிருவோம் அப்படின்னு. பக்கத்து லேண்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரையா விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்க, அவங்க ரெடியா வச்சுருந்தாங்க. ரெடியா வச்சுக்கிட்டு அதை விதைச்சாங்க. மழை பெஞ்சது, அவங்களுக்கு வந்து ஈல்டு நல்லா ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணேன், மழை பெஞ்சதுக்கு அப்புறம் தான் லேண்டையே ரெடி பண்ணேன். ஒரு வாரம் லேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நான் விதை போட்டேன். அப்ப என்ன ஆயிடுச்சு, பட்டம் தவறி விட்டது. அப்ப மழை பெய்ய, அதே மாதிரி இன்னொரு இடத்துல எல்லாம் ரெடி பண்ணி வச்சு மழை பெய்யாம போயிடுச்சு. நல்லா தெரிஞ்சுங்க, தள்ளி போய் மழை பெஞ்சாலும் இல்ல மழை பெய்யாம போனாலும் என்னது, ஈல்டு கிடைக்காது. அதே நேரத்துல அந்த வாழை விவசாயிக்கு என்னாச்சு, அதிகமான மழை பெஞ்சு ஒரு சைக்ளோன் வந்து எல்லாத்தையும் சாய்ச்சிட்டு போயிடுச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன சுவாமி மோசமானது. நிறைய இது மாதிரி விவசாயத்துல அவ்வளோ ஈல்டு, அவ்வளோ மோசம். நம்ம இப்ப இப்படி சொல்லிட்டு இருக்கோம். நீங்க ஆயில் மார்க்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னா, தங்க மார்க்கெட்டு, வெள்ளி மார்க்கெட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இதுல இருக்கவங்களுக்கு, டெய்லி பிசினஸ் பண்றவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு தான் தெரியும், பதப்பதைக்கும். ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு போர் நிறுத்தம்னு சொன்னார் அப்படின்னா, அப்படியே சென்சஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ போகும். போர் பண்ண போறேன்னு நாளைக்கு காலையில அனௌன்ஸ் பண்ணாரு அப்படின்னா, இவன் வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஷேர் எல்லாம் வாங்கியிருப்பான், அதெல்லாம் அடிமாட்டு ரேட்டுக்கு போயிடும். பெரிய கேம் நடந்துட்டு இருக்கோம். தங்கம் வந்து நம்ம நினைப்போம் 1 ரூபாய் ஏறிடுச்சு அப்படின்னு. 1 ரூபாய் ஏறினா பிசினஸ் மேனுக்கு எவ்வளோ லாஸ் ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு? என்னென்னவோ லாஸ் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. இப்போ ஏன் சாமி இதெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற ஒண்ணுமே இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, விருஷ்டி அபாவாதி ரூபாம். மழை பெய்யல, மழை அதிகமா பெஞ்சுது. ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணாரு, தங்கம் வந்து பாத்தீங்கன்னா கம்மி ஆயிடுச்சு, இல்ல வந்து பாத்தீங்கன்னா கொரோனா வந்துடுச்சு, இல்ல வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது வெயில் அதிகமா ஆயிடுச்சுது, இல்ல இது மாதிரி அநேக ரீசன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கிற ரீசன் வெளியில இருக்கும். விருஷ்டி அபாவாதி அப்படின்னு என்ன அர்த்தம், மழையின்மை முதலிய அநேகமா நம்ம பார்க்கக்கூடிய ரீசன்ஸ், நிமித்தங்கள் வெளியில இருக்கிறத வச்சுக்கிட்டு திருஷ்ட சாமகிரியும் சம்பாத்தியா ஏவ பிரதிபத்னாதி. திருஷ்டமா நம்ம பார்க்கக்கூடிய ரீசன்ஸ் நிறைய இருக்கு. இந்த ரீசனை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது என்ன பண்ணுது, ஒரு பலன் நடக்கிறத வந்து பாத்தீங்கன்னா பிரதிபந்தத்தினை நீக்குகின்றது, கொடுக்கின்றதுன்னு இருக்கு, அதை நீக்குகின்றதுன்னு மாத்தீங்க. அதாவது திருஷ்டமான ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா உண்டாக்குறது மூலமா, திருஷ்டமான ஒரு விஷயம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கும். ஒரு கொரோனான்னு ஒரு விஷயம் வந்த மாத்திரத்துல அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல பிசினஸ் நடந்துகிட்டு இருக்கிறவனுக்கு வேலை போயிடும், ஏதாவது பிசினஸ் நாசமாயிடும், போச்சு எல்லாம். A to B வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு ஒரு இன்டர்வியூ சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க தாங்கி நின்னது பெரிய இது சாமி. நாங்க வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா A to B ல வந்து சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணுமே. கொரோனா டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வியாபாரம் இல்லை, ஆனா பெரிய ஒர்க்கர்ஸ் கூட்டம் இருக்கு. கை காசை என்னெல்லாம் 20 வருஷமா சம்பாதிச்சாங்களோ அதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா செலவு பண்ணி கடன் வாங்கி வந்து பாத்தீங்கன்னா சேலரி கொடுத்து நிறைய பிசினஸ், சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொரோனால என்ன ஆயிடுச்சு, முடி போச்சு. அப்ப கொரோனா உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் தெரியுது. இந்த கண்ணுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி அது மூலமா உங்களுடைய புண்ணிய பிராரப்தத்தை அது என்ன பண்ணுது, ஒரு சுகம் கிடைக்கணும் அப்படின்றத தடுத்து நிப்பாட்டுது, பிரதிபந்தத்தினை நீக்குகின்றது. இதான் முக்கியமானது. பிரதிபந்தத்தினை கொடுக்கிறது தான் கரெக்ட். திருஷ்ட விஷயத்தை உண்டாக்குவதன் மூலமே பிரதிபந்தத்தினை கொடுக்கின்றது, நீக்குகின்றதுன்னு கூட சரியா இருக்காது, கொடுக்கிறது கரெக்ட். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம பாடியிலையா இருக்கட்டும், இல்ல வெளியில பார்க்கிற விஷயங்கள்லையா இருக்கட்டும், வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணுக்கு தெரியற ஒரு விஷயம் வெளியில வரும். அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா பலன்களை அடையறதுக்கும் அடையாம போகிறதுக்கும் காரணமாக இருக்கும். இந்த பிராரப்தத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம் அப்படின்னா, 3 விதமான பிராரப்தம் இருக்கு அப்படின்னு பஞ்சதசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியா சொல்றார். பிரபல பிராரப்தம் ஒண்ணு. பிரபல பிராரப்தத்தை என்ன பண்ண முடியாது, 1வது இருக்கிறத யாரும் மாத்த முடியாது. அப்படி மாத்த முடியறதா இருந்தா கிருஷ்ணர் என்ன பண்ணிருப்பாரு தெரியுங்களா,
இவங்க பஞ்சபாண்டவர்கள் காட்டுக்கு போகணுன்றத வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இது பண்ணிப்பார். போரே நடந்திருக்காரு. போர் நடக்கணுன்ற பிரபல பிராரப்தம் தான் போரவே நடந்துச்சு. இல்லைன்னா மகாபாரத யுத்தமே நடந்திருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரபல பிராரப்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனே ஆனாலும் தடுக்க முடியாது. அது விதி. அதுக்கு பேர் தான் நம்ம சொல்லுவோம்ல, விதி வலிய வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்லுவார். விதி வலிய வந்து ஊட்டும் அப்படின்னு அர்த்தம். பிரபல பிராரப்தத்தை யாராலும் தடுக்கவே முடியாது. 1வது பிராரப்தம். 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரபல பிராரப்தம், துர்பல பிராரப்தம் அப்படின்னு. துர்பல பிராரப்தம் அப்படின்னு என்ன அர்த்தம்? பலம் கம்மியானது. இந்த பரிகார பூஜைகள் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பரிகார பூஜைகள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? துர்பல பிராரப்தத்துல தான். இப்போ நம்ம மெடிசின் சாப்பிட்றோம். எந்த பிராரப்தத்துல மெடிசின்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட துர்பல பிராரப்தமா இருந்தாதான் என்ன பண்ணுவோம்? மெடிசின் வேலை செஞ்சு நீங்க இந்த ரோகத்துல இருந்து விடுபட முடியும். அதே நேரத்துல பிரபல பிராரப்தத்துல உங்களுக்கு ரோகம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த பிராரப்தம் என்னதான் மருந்து சாப்பிட்டாலும், என்னதான் உலகத்திலேயே பெரிய வைத்தியர் வந்தாலும் அந்த ரோகம் ஒன்றும் ஆகாது. அப்படியே அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெடிசின் சாப்பிட்றது, பரிகார பூஜைகள் பண்றது, கோயில்ல அபிஷேக ஆராதனைகள் பண்றது, சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ண நடந்துருச்சுன்னு நம்ம சொல்றது, இது எல்லாம் எதுல அப்படின்னா துர்பல பிராரப்தத்தை தான் மாற்றி அமைக்க முடியும். 2வது. 3வது வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரல் பிராரப்தம் அப்படின்னு பேர். நியூட்ரலா பிராரப்தம் இது வந்து பெரும்பாலும் யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா பரம்பரையில சொல்றது நியூட்ரல் பிராரப்தம். அது வந்து பாத்தீங்கன்னா புண்ணியமும் இருக்காது, பாப்பமும் இருக்காது, ரெண்டுமே இருக்காது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எங்க ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பஸ்ஸு போகுது. ஒரு பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. 50 பேர்த்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் முக்திநாத் யாத்திரை போயிட்டு இருக்காங்க. 50 பேர் வந்து பார்த்தீங்கன்னா முக்திநாத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. போக்ராலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே கிளைம் பண்ணுறாங்க. அன்னபூர்ணா ஹில்ஸ் அந்த பக்கம் மேலே போகிறாங்க. எவரெஸ்ட் பக்கத்தோட இதில் வண்டி போயிட்டே இருக்கு. ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஆக்சிடென்ட் ஆனோன்னு அதில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 25 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் சேர வேண்டிய பிராரப்தம். அதுக்கு என்ன பேர்? பிரபல பிராரப்தம். பிரபல பிராரப்தம் 25 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிராரப்தம் முடிஞ்சிருக்கு, மரணம். அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா துர்பல பிராரப்தம். அவங்களும் ஒரு 35 பேர், 25 ஒரு 10 35 பேர் ஆச்சு. மீதி ஒரு 15 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பிராரப்தம். என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா இந்த 25 பேர் வந்து பிரபல பிராரப்தத்தில் இருக்கிறவங்க போயிடுவாங்க. இந்த துர்பல பிராரப்தத்தில் இருக்கிறவங்களுக்கு லைட்டாக ஃப்ராக்சர் ஆகி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தப்பிச்சிருவாங்க. இந்த நியூட்ரல் பிராரப்தம் இருக்குல்ல, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்காது அப்படி இருக்காது, மதில் மேல் பூனை மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 பேர்த்துல ஒரு 7 பேர் போய் சேர்ந்துருவான், 7 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக்சர் ஆகிடும். இதுலேயும் இல்லாமல் அதுலேயும் இல்லாமல். நல்லா புரிஞ்சுங்க. பிரபல பிராரப்தத்தில் இருக்கிற 25 பேரும் போயிடுவான். துர்பல பிராரப்தத்தில் இருக்கிற ஒரு 15 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் 15 பேர் என்ன பண்ணுவான், கொஞ்சோண்டு ஃப்ராக்சர் ஆகும், அடிபட்டும். நம்ம இன்ஜுரிஸ் நம்ம சொல்கிறோம், ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கு, காயமடைந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு 10 பேர் 15 பேர் தப்பிச்சிருவான். ஆனால் கொஞ்சம் காயெல்லாம் பட்டு எல்லாம் நடந்துடும், உயிர் போயிருக்காது. இந்த நியூட்ரலா இருக்கிற பிராரப்தத்தில் இருக்கிறவன் பாதி பேர் போய் சேர்ந்துருவான். பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்ல இருந்து விழுந்து நடந்து போன மாதிரி எதுவுமே ஆகாம ஹாயா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். இது மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்னு வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருப்பான் உட்காந்து. ஒண்ணுமே ஆயிருக்காது அவனுக்கு. ஒரு 7 பேர் நல்லா இருப்பான். 7 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு சாகணுன்ற பிராரப்தமே இருக்காது. இந்த பிரபல பிராரப்தத்தோட இவனுக்கும் சேர்ந்து என்ன ஆயிடும், தூக்கிட்டு போயிடும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நடந்துகிட்டு இருக்காரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான பிராரப்தம்: பிரபல பிராரப்தம், துர்பல பிராரப்தம், நியூட்ரல் பிராரப்தம். இந்த நியூட்ரல் பிராரப்தத்துக்கு என்ன டெர்மினாலஜின்றதை நான் பார்த்து உங்களுக்கு சாஸ்திரத்துல என்ன இதுல ஜோதிஷத்துல என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்து நான் சொல்லுவேன். அடிச்சா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 வச்சுங்க. பிராரப்தத்திலே அடுத்த கேட்டகரி வந்து 3 பிராரப்தம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்வ இச்சை பிராரப்தம் அப்படின்னு ஒண்ணு, ஸ்வ இச்சை பிராரப்தம், ஸ்வேச்சா. அது சொல்லும் போது ஸ்வேச்சா பிராரப்தம் சொல்லுவோம். ஸ்வ இச்சை பிராரப்தம், அதை ஒன்னா சேர்த்தீங்கன்னா ஸ்வேச்சா பிராரப்தம் சொல்லுவோம்.
இப்ப சுவேச்சா பிராரப்தம்னா என்னன்னா, நானா ஒன்ன பண்ணி அதோட பலாபலன்களை நானா அடையிறது. நான் தான் விருப்பப்பட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நல்லா இருக்கு கோயில் போலாமா திருச்செந்தூர் அப்படின்னு போய் மாட்டிப்பேன். பார்த்தா அங்க கிரௌடு வந்து பாத்தீங்கன்னா வெயில் அடிக்கும், மண்டை காயும். வெயில்ல போய் மாட்டிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா 8 மணி நேரம் 10 மணி நேரம் கியூல நின்று சாமியை பார்க்க முடியாம கூட்டம் தள்ளு முள்ளு நாய். நானே போய் மாட்டிக்கிட்டேன்ல, கொஞ்சம் புத்தி யூஸ் பண்ணோம்ல. ஹாலிடே ஆச்சு, மே மாசம் ஆச்சு, அதுவும் திருச்செந்தூர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அக்னிக்கு சரியா சூடு அதிகமா இருக்குமே, இப்ப போகக்கூடாது தெரியணும்ல. தெரியாம என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாம் பண்றதுதான். என்ன பண்ணுவோம், நம்ம புத்தி அப்படி வேலை செய்யும். எதையாவது நம்மளா ஆசைப்பட்டு, யாரும் நம்மளை ஃபோர்ஸபிள் பண்ணிருக்கவே மாட்டாங்க, நமக்கு சாய்ஸ் இருந்திருக்கும். ஆனா நம்மளா விருப்பப்பட்டு போய் வந்து பாத்தீங்கன்னா துக்கத்தை அனுபவிப்போம். சில சமயம் நம்மளா போய் நல்ல சுகத்தையும் அனுபவிப்போம். ரெண்டுமே நடக்கும். நம்ம நினைப்போம் இன்னைக்கு இந்த முறை திருப்பதி ரொம்ப க்ரௌடா இருக்கும், வேற வழியே இல்லை, இருந்தாலும் நான் வந்து பாத்தீங்கன்னா கியூல நின்னாவது நான் பாத்துறேன், 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு போய் பார்த்தா கவுண்டர்ல கூட்டமே இருக்காது. நேரா போய் சுவாமியை பார்த்துட்டு நல்லா இருந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். அப்படியும் நடந்துடும். போன முறை எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நேரா என்னாச்சு தெரியுங்களா உங்களுக்கு, க்ரௌடு, சரியான க்ரௌடு. நானும் பிரபோதா நாதபிரமம் போயிருக்கோம். கரெக்டா கியூல நிக்கிறோம். அந்த 200 rupees டிக்கெட் ஏதோ ஒன்று, இந்த 200 rupees டிக்கெட் அதுவே பெரிய கியூ. அதுல நின்றுட்டே இருக்கோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி இருந்துச்சு. அது வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் நான் நினைச்சு குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயிடும் அப்படின்னு. கரெக்டா என்ன பண்ண, ஒரு செக்யூரிட்டி வந்தோம். அந்த ஆட்களுக்கு முன்னாடி இருக்கிற கேட்டை மூடி எங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஃபேமிலியில இருந்து என்ன பண்ணா திடீர்னு டைவர்ட் பண்ணி நேரா சாமி பக்கத்துல போற மாதிரி பண்ணி விட்டான். யாரு பண்ணதுன்னே தெரியல, எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. நேரா நாங்க எங்கேயுமே நிக்கவே இல்லை. எங்களுக்கு முன்னாடி போனவங்க எல்லாம் பெரிய கியூல போயிட்டு இருக்காங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களெல்லாம் பைபாஸ் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா சாமி பக்கத்துல போறோம். சாமி பக்கத்துல போனோன்னே ஒரு ப்ரீஸ் நேரா என்கிட்ட வந்தார். சாமி வாங்க அப்படின்னு நேரா கூட்டிட்டு போய் எங்க 3 பேர்த்தையும் வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க. நல்லா தரிசனம் பண்ணிங்க சாமி. அப்ப நாங்க போகும்போது வேற ஒருத்தரோட பூஜை ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. அந்த பூஜையும் உட்கார்ந்து நல்லா பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்குன்னு ஆரத்தியெல்லாம் காட்டி எல்லாம் பண்ணி எங்களை அனுப்பி வைக்கும் போது என்ன பண்ணாரு, சாமி இருங்க நல்ல பிரசாதம் இருக்கு அப்படின்னு மடப்படிக்கு போய் நல்ல பாயசமும் சக்கரை பொங்கல் பிரசாதத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்ற அளவுக்கு நிறைய கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டு வாங்க சாமி அப்படின்ட்டு. யாரா நடத்துனது இது, நம்ம நினைச்சோம் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு சாமி பார்க்கணும்னு பார்த்தா எப்படி இது பிரசாதத்தோட நாங்க எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் பிரசாதத்தை. அவ்வளவு பிரசாதம் எங்கள்கிட்ட கிடைச்சது. அப்ப நல்ல தரிசனம் பண்ணி அதுவும் சந்தன காப்பு போட்டு சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா முருகரை பார்க்கறதுக்கு ஆனந்தமா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் காத்திட்டு கிடக்குறாங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிராரப்தம் சுகத்தை தரும், ஒரு சுயேச்சா பிராரப்தம் துக்கத்தையும் கொடுக்கும். இதுக்கு பேரு ஸ்வேச்சா பிராரப்தம்னு பேரு. அதுக்கப்புறம் 2வது பிராரப்தம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வேச்சா பரயிச்சா பிராரப்தம். 2வது பரேச்சான்னு பேரு. பரேச்சா பிராரப்தம், பர இச்சா. நமக்கு போகணும்னு ஐடியா இருந்திருக்காது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வேற யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்ணிருப்பாங்க, வாங்க சும்மா நீங்க இங்கே உட்கார்ந்துருக்கீங்க வாங்க அப்படின்னு அவனோட இச்சையினால் நம்மளும் கிளம்பி போயிடுவோம். கிளம்பி போயிட்டு நிம்மதியா நம்ம இருந்திருப்போம். இங்க வீட்டுல ஏசியை போட்டு பேசாம சௌக்கியமா இருந்திருப்போம். இவனோட இச்சையினால வந்துட்டு அங்க போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம். அப்ப வந்து சில சமயம் பரயிச்ச பிராரப்தமும் என்ன பண்ணும், சில சமயம் துக்கத்தையும் கொடுக்கும், சில சமயம் சுகத்தையும் கொடுக்கும். நம்ம நினைச்சு பார்க்க முடியாத சுகமும் கிடைக்கும். அப்போ அதுக்கு பேர் பரயிச்ச பிராரப்தம். எனக்கு இச்சை இல்லை, இன்னொருத்தரோட இச்சையினால ஏவப்பட்டு நம்ம காரியங்களை பண்ணி அதை பலன் அனுபவிக்கிறோம். 2வது. 3வது வந்து பாத்தீங்கன்னா அனிச்சா பிராரப்தம் அப்படின்னு பேர். அனிச்சா பிராரப்தம்ன்றதுதான் பிராக்கெட்ல எடுத்துங்க விதி. இதுக்கு பேர் தான் விதின்னு பேர். எங்கெல்லாம் விதின்னு வருதோ அந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அனிச்சா பிராரப்தத்தை நம்ம எடுத்துக்கணும். இப்ப முமுக்ஷு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முமுக்ஷு இப்ப நானா இருக்கேன்னு வச்சுங்களேன், நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுயேச்ச பிராரப்தத்தை மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்துக்கு மட்டுமே யூஸ் பண்றேன், லௌகிகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றதே இல்லை. பரயிச்ச பிராரப்தத்தை நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 99% என்ன பண்றது அப்படின்னா இன்னொருத்தர் இச்சைப்பட்டு காரியம் பண்றது. ஏன்னா அவனுக்கு தெரியாதுல்ல நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு தெரியாது. இப்ப நம்மளோட ப்ராப்ளம் என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு, நம்ம குடும்பத்துல இருக்கீங்கல்ல, நீங்க வேற வழியே இல்லை. நீங்க விரும்பினாலும் விரும்பலனாலும் சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுதான் ஆகணும். அமெரிக்கா வாங்க,
நம்ம போய் தான் ஆகணும். ஒய்ஃப் சொல்கிறாங்க அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னா போய் தான் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு அமெரிக்கா போகணும் அப்படின்னு. ஒய்ஃபுக்கு விருப்பமே இல்லைனாலும் கூட போய் தான் ஆகணும். சதானந்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு தான் இங்கே இருக்கார். அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போயிடுவாங்க. சண்டை போட்டுக்கிட்டு ஒரு இங்கே இருந்தாகும். இது இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா ஒய்ஃப் சொல்கிறாங்க போய் தான் ஆகணும்னு போயிட்டு இருந்தார். இப்போ என்ன பண்ணிட்டாரு, சுயேச்ச பிராரப்தத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சார். இப்போ போகலை. ஆனால் போகலைன்னா என்ன ஆகும், மன கஷ்டம் வருமா? கஷ்டம் வரும். இப்போ நம்ம கவிதாம்மா சொல்கிறாங்க பையனை பார்க்குறதுக்கு போகணும். விருப்பம் இருந்தாலும் விருப்பம் இல்லைனாலும் ஹஸ்பண்ட் வந்து பிளான் போட்டாருன்னா என்ன பண்ணி ஆகணும், போய் ஆகணும். பையன் சொல்லிட்டான், ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. அப்போ என்ன ஆகும், இவங்களால சுதந்திரமாக முடிவெடுக்க முடியாது. அப்போ இங்கேருந்து கிளம்பி அமெரிக்காவில் போய் அங்கே சுகம் அனுபவிச்சாலும் துக்கம் அனுபவிச்சாலும் அது இவங்களோட இச்சையில் இல்லை, பர இச்சை, இன்னொருத்தரோட இச்சையில் நடக்கிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு சன்னியாசியாக இருக்கிறவங்க சுயீச்ச பிராரப்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா எதையும் ஆசைப்படாமல் இருக்கிறது, பரைச்ச பிராரப்தத்தை வேற யாரும் அலோவ் பண்ணாமல் இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிராரப்தத்தை மட்டும் அலோவ் பண்ணுவோம், அனிச்சா பிராரப்தத்துப்படி நடக்கிறது. அனிச்சா பிராரப்தம் எது அப்படின்னா, நான் இப்போ உங்களுக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, ஈஸ்வரன் பார்த்துப்பார் ஈஸ்வரன் பார்த்துப்பார் ஈஸ்வரன் பார்த்துப்பார் அப்படின்னு. நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து இந்த மே மாதம் இப்போ லீவ் விட்டேன் அப்படின்னா ஒரு லீவ் விடுவோம். இப்போ கீதா முடிச்சோன்னே எப்போ முடிவுன்னு தெரியாது, அது கூட ஈஸ்வர இச்சா. எப்போ முடியுதோ கீதா முடியுதோ அப்போ வந்து ஒரு 20 நாள் லீவ் விடுவோம். எங்கேயாவது போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இன்னும் வந்து எங்கே போகிறதுன்னு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வார்த்தையாக சொன்னால் கூட நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுவேன். என்ன வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளுக்குள்ளார அந்த தாட்டு எனக்கு சங்கல்பமாக வருதா இல்லையான்னு பார்த்துட்டே இருக்கேன். சங்கல்பமாக வந்தால் அந்த காரியத்தை பண்ணுறது, இல்லை அப்படின்னா பண்ணுறது. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா சங்கல்பம் வருமோ அந்த சங்கல்பத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ ஒரு சன்னியாசியாக இருக்கிற நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்சிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனிச்சா பிராரப்தத்திலேயே போயிட்டு இருக்கிறேன். அனிச்சா பிராரப்தம்ன்றது ஈஸ்வர இச்சை விதி அப்படின்னு பேர். அப்போ ஸ்வயிச்ச பிராரப்தமும் பரைச்ச பிராரப்தமும் என்ன பண்ணுவான்னா உங்களுக்கு, ஆமாம் இல்லை விதிதான். பிரபல பிராரப்தம் மாற்ற முடியாதது விதி. அந்த பிரபல பிராரப்தமும் இந்த அனிச்சா பிராரப்தமும் ஒன்று தான், ஆல்மோஸ்ட் ஒன்று, மாற்ற முடியாது உங்களுக்கு. அப்போ நம்ம ஸ்வயிச்ச பிராரப்தத்தில் தான் நம்ம மாட்டிக்கிறோம். அதே தான் ஈஸ்வர இச்சான்றது வந்து பார்த்தீங்கன்னா அனிச்சா, ஈஸ்வர இச்சான்றது அனிச்சா. அது என்ன நடக்குமோ அவர் என்ன பண்ணணுமோ பண்ணட்டும். நான் இன்னைக்கு உங்களுக்கு மெசேஜ் அனுப்புனது அதுதான். ஈஸ்வரனோட இச்சையில தான் எல்லாம் நடக்குது. சும்மா இருங்க போதும், நீங்க ஒன்றும் பண்ண வேணாம். நீங்க சங்கல்பம் பண்ணீங்கன்னா நடக்கலைன்னா என்ன ஆகும், நீங்க ட்ரை பண்ணி ஒரு காரியத்தை பண்ணுவீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா எதையோ பிடிக்க போய் எதையோ ஆயிடும். நம்ம சொல்லுவோம்ல, எதையோ பிடிக்க போய் எதையோ ஆயிடும். நமக்கு நம்ம நினைச்சது நடக்கவே நடக்காது. அதுல இருந்து நமக்கு என்ன ஆகும், சுகம் கிடைக்கலாம், துக்கம் கிடைக்கலாம், எது வேணா கிடைக்கும். சுகமும் துக்கமும் கலந்து கிடைக்கும். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கலாம், பிரபல பிராரப்தமும் இந்த நம்ம பரைச்சா பிராரப்தம் சுவயிச்ச பிராரப்தம் இந்த ரெண்டும் சுகதுக்கத்தை கொடுக்கக்கூடியது. அனிச்சா பிராரப்தத்தை நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா கர்மயோகி ஆயிடுவீங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செயின்ட் ஆயிடுவீங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா லிபரேஷனை நோக்கி போக ஆரம்பிச்சிருவீங்க. எல்லாம் ஈஸ்வர இச்சையே, அவன்படி நடக்கட்டும் அப்படி. உங்களுக்கு நின்னா இருக்கிறது சர்வ சங்கல்ப பரித்தியாகி யோகாரூட தத்துவச்சது. எந்த சங்கல்பங்களும் இல்லாம நீங்க என்ன பண்ணலாம், யோகாரூடனா யோகத்துல ஏறினவனா மனசமநிலை அடைச்சிடலாம். நல்லா ஈஸ்வரை பார்த்துப்பா, என்ன நடக்கணும் நடக்கட்டும் அப்படின்ட்டு மனசமாதானம் கிடைச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா 3 இந்த மூணு வச்சுக்கணும். இதோட இங்க நிக்கட்டும், நாளைக்கு மீதியம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நாராயண 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 நாராயண. காயேன வாச்சா மனசேந்திரியேர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நமஸ்காரம். இப்போ ஆச்சாரியர் என்ன கொண்டு வர போறாருன்னா, மோட்ச மார்க்கத்திலையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரவருத்தி பண்ணியிருக்கோம். பிரபல பிராரப்தம் இந்த மோட்ச மார்க்கத்திலையும் இருக்கும், துர்பல பிராரப்தம் இருக்கும், இல்லை அப்படின்னா நியூட்ரல் பிராரப்தம் இருக்கும். இந்த 3 பிராரப்தத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம காரியங்கள் நடக்கும். இப்போ மோட்சத்தில் நம்ம நினச்சிடலாம் உடனே இதெல்லாம் நடந்துடும் அப்படின்னு. பிரதிபந்தங்கள் நிறைய வரும். அலை ஓஞ்சதுக்கு அப்புறம் தான் கடலில் குளிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முடியவே முடியாது. பிரதிபந்தம் ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம் 3த்துலேருந்தும் பிரதிபந்தம் வந்துக்கிட்டே இருக்கும், தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும். உடம்பு படுத்தும், இல்லைன்னா மனசு படுத்தும்,
இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்க சூழ்நிலை மாறும், இல்லைன்னா சுற்றி இருக்கிற மனுஷங்க நம்மளை தொந்தரவு பண்ணுவாங்க. எல்லாத்தையும் மீறி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரே ஒரு காரியத்தை தொடர்ந்து பண்ணணும். எடுத்த காரியத்தில் என்ன ஆனாலும் என்ன பண்ணக்கூடாது, பேக் போகக்கூடாது, ரிட்டர்ன் ஆகக்கூடாது. நல்லா புருஷ பிரயத்தனத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். புருஷ பிரயத்தனத்தை நல்லா முயற்சி பண்ண 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 ஒரு டைமில் என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிளைன்ஸ்க்கு வந்துடுவீங்க நீங்கள். இதெல்லாம் அப் அண்ட் டவுன் நடந்துக்கிட்டே இருக்கும், அப் அண்ட் டவுன் நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் விடாப்பிடியாக ஒரு இதில் போயிட்டே இருக்கீங்கன்னா அப்போ என்ன, ஒரு சட்டன் டைமில் வந்து பிரகிருதி உங்களுக்கு அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த பிரகிருதி என்ன பண்ணும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். ஆனால் அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், விடாப்பிடியாக வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். லாபமும் நஷ்டமும் அடி கிடைக்கும், நிறைய அடி கிடைக்கும். அது எல்லாத்தையும் தாங்கி 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 வந்தீங்கன்னா ஒரு பிளைன்ஸை நீங்கள் பிராப்தி பண்ணுவீங்க. அந்த பிளைன்ஸ்க்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் மோட்ச மார்க்கம் எப்படி இருக்கும், சாதாரணமாக எந்த அதிக முயற்சி இல்லாமல் அப்படியே போயிட்டு. ஆனால் அது வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி தான் நான் பார்ப்போம். ஹரி ஓம்.